Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபினான்ஷியல் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது யூபிஎஸ்சி 2026 எக்ஸாம் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாமே இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாம், பட் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணணும், என்ன கவர் பண்ணணும், டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே இன் டீட்டெயில் நிதானமாக நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள். இதில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்காக கவர் ஆகலைன்னா டவுட் இருந்தால் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே நான் யாரையும் வந்து பயன்படுத்தணும் அப்புறமா நான் சொல்லலை, ஒரு வார்னிங் மெசேஜ் தான். ஸோ அப்ளை பண்ணும்போது நிதானமாக பார்த்து எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் Feb 24 கொடுத்துருக்காங்க. நம்ம டைம் வந்து இருக்குது. ஸோ அது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இது கரெக்டாக இருக்கா, தப்பாக இருக்கா, டாக்குமெண்ட் கலெக்ட் பண்ணுறது, ஒரு பிடிஎஃபை சேவ் பண்ணுறது, எல்லா விஷயங்களுமே இன் டீட்டெயில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகலாம். வழக்கமாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் 2026 எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முற்றிலும் ஒரு புதுசாக உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 4 மெத்தட் இருக்குது. ஸோ எக்ஸாமுக்காகவும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, சரி பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கான வெப்சைட் upsconline.nic.in. இந்த வெப்சைட் தான் நீங்கள் போகணும், வேறு எந்த வெப்சைட்டும் கிடையாது. ஸோ குழப்பிக்காதீங்க, வெப்சைட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வெப்சைட்டில் இங்கே வந்து பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், மொத்தம் 4 ஸ்டெப் கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்பர் 4 கொடுத்துருக்காங்கல்ல, இந்த நம்பர் 4 இருக்குல்ல, இதான் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறது. 2026 எக்ஸாம் நீங்கள் எழுதணும், ஹால் டிக்கெட் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்டெப் தான் அப்ளை பண்ணணும். பட் இந்த ஸ்டெப் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த நம்பரை வந்து ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும். இதில் இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, இந்த 3 விஷயம் யூபிஎஸ்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் மாதிரி. நீங்கள் லாஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதியிருந்தால் ஓடிஆர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஓடிஆர்லாம் இப்போ கிடையாது. புதுசாக எல்லாருமே நீங்கள் பண்ணணும். நீங்கள் முன்னாடி எழுதியிருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எல்லாரும் இந்த 3 விஷயங்கள் பண்ணால் தான் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். ரைட்டா? அண்ட் இதுக்கப்புறம் யூபிஎஸ்சி கனெக்ட் பண்ணுற ஒரு சிடிஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், என்டிஓவாக இருக்கட்டும், சிஏபிஎஃபாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் மட்டும் அப்ளை பண்ணால் போதுமான விஷயமா இருக்கும். பட் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் இந்த 3மே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக நீங்கள் எக்ஸாம் வந்து பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்களா, நீங்கள் இதை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு லாகின் ஐடி வந்து கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறதுக்குமே லாகின் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் வந்து போக முடியும். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் பண்ண வேண்டியது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது சாதாரண விஷயம் தான், ஈஸியாக வந்து பண்ணிடலாம். இங்கே கொடுத்துருக்க விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து பண்ண முடியும். கொஞ்சம் லென்த்தாக வந்து போகலாம், பட் பண்ணும்போது நிதானம் அவசியம். ஆதார் கார்டு கொடுக்குறது, 10th மார்க் ஷீட் கொடுக்குறது எல்லாமே பார்த்து பொறுமையாக வந்து கொடுக்கணும். ஓகேவா? ரைட், பாருங்கள். ஸ்டெப் 1 கொடுத்துருக்க விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். இங்கே இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் ஆக்டிவாக இருக்கிறத வந்து கொடுங்க. ரைட்டா? ஏன்னா இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஓடிபி வந்து வரப்போகுது, வெரிஃபிகேஷன் எல்லாமே இங்கே தான் வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ ஆக்டிவாக இருக்க ஒரு மெயில் ஐடி, ரீசார்ஜ் பண்ணுற ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் வந்து படித்து பார்த்துட்டு கிளிக் கொடுத்துருங்க. ப்ரொசீட் ஃபார் அக்கௌண்ட் க்ரியேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, உங்களுக்கு என்டர் மெயில் ஐடி கன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. கேப்சா கோட் ஓடிபி வரும், என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஓகே வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இங்கே உங்களோட மெயில் ஐடி வந்து கொடுங்க. அண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, அப்ளிகேஷன் பண்ணும்போது சம்டைம் ஒரு வார்னிங் வருது, பேக்கில் வருது, ஒர்க் ஆகலைன்னா பயந்துடாதீங்க. மேபி வெப்சைட்டில் சில விஷயங்கள் கோலராக இருக்கலாம், இல்லை டிராஃபிக் இஷ்யூவாக இருக்கலாம், மேபி அந்த மாதிரி வரலாம். ஸோ வரும்போது ரொம்ப வந்து பயம், பேனிக் எதுவுமே வேணாம். திரும்ப ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக வந்து பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் மெயில் ஐடி கொடுக்கும் போதோ நேம் கொடுக்கும் போதோ எங்கேயுமே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது என் மெயில் ஐடி வந்து இருக்குது vk@gmail.com. நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இது நீங்கள் டைப் பண்ணால் பெட்டராக வந்து இருக்கும். அதை விட்டுட்டு இங்கே விகேன்னு பேஸ்ட் பண்ணும்போது இங்கே ஒரு கேப் வந்து க்ரியேட் ஆகும். அந்த ஒரு கேப், அது ஸ்பேஸ் க்ரியேட் ஆனால் உங்களுக்கு உள்ளே வந்து போகாது. ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாமே மேனுவலாக டைப் பண்ணுங்கள், அதான் பெட்டராக வந்துருக்கும். ஓகே, அண்ட் மொபைலில் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ண முடியும். ஒரு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து எடுக்கலாம். எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, சரி. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சிஸ்டம் டேப்ல பண்ணால் இன்னும் பெட்டராக வந்து பண்ண முடியும். ரைட், பார்த்துருவோம். ஸோ மெயில் ஐடி வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ ஓகே கொடுத்துருங்க. அடுத்த விஷயம் மொபைல் நம்பர். ஓகே, மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஆக்டிவாக இருக்க மொபைல் நம்பர் இங்கே வந்து கொடுங்க. ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ அடுத்த விஷயம் என்ன கேட்டிருக்காங்க, பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. பாஸ்வேர்ட் நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. கொடுத்துருக்க விஷயங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் இதை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8 லெட்டர்ஸ் இங்கே வந்து இப்படி இருக்கணும். ரொம்ப சிம்பிள். அதாவது நீங்கள் போடுற பாஸ்வேர்டில் மொத்தம் 8 வந்து இப்படி இருக்கணும். 4 மொத்தம் 8. ஓகேவா? இதில் கேப்ஸும் வந்து இருக்கணும். ஓகே, அண்ட் ஸ்மால் லெட்டரும் வந்து இருக்கணும், ப்ளஸ் நம்பர்ஸ் வந்து இருக்கணும். அடுத்தது அதுக்கான சிம்பிள் இது மாதிரி ஸ்பெஷலாக வந்து பின்னாக போடணும். ரைட்டா? மொத்தமாக 8 லெட்டர்ஸ் என்ன பண்ணுங்கள், பாஸ்வேர்ட் ரெடி பண்ணி அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நீங்களே பண்ணிக்கலாம், இல்லை தனியாலாம் அவசியமே இல்லை, என்டர் பண்ணிக்கோங்க.
ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ கங்க்ராச்சுலேஷன் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டட். ஸோ ஓகே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ண உடனே நீங்கள் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் ஒரு மெசேஜ் அந்த செகண்டே வந்துடும். அது வரல அப்படின்னா ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணலை. ஸோ நம்பர் மெயில் ஐடிக்கு மெசேஜ் வரும். ஓகேவா, ரைட். ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கள், கண்டினியூ லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கொடுக்கப்பட்டிருக்கா, என்டர்ட் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் கொடுங்க. ஓடிபி கேட்கும், அதை என்டர் பண்ணி அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து போகலாம். ஸோ ஓடிபி கேப்சர் கொடுத்தா திரும்ப பேக்கில் வந்துடும். இங்கே பாருங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ பேக்கில் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஸ்டெப் வந்து ஓவர். அதாவது பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம், மெயில் ஐடி வேணால் திரும்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பண்ண போகிறதில்ல. எஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகேவா, அடுத்த விஷயம் என்ன, உங்களுக்கு யூனிவர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்களா, இங்கே வந்து போக போகிறோம். ஸ்டெப் 1 ஓவர். ஸ்டெப் 1 ஈஸி தான், ரைட்டா. ஸ்டெப் 2 வந்து பார்க்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்து பார்த்துடலாமா, ரைட். இது எல்லாரும் வந்து படித்து பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்க விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, நேம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதாவது உங்கள் நேம் எப்படி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ரைட்டா. அண்ட் முக்கியமான விஷயம், 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொண்டு போங்க. ஏன்னா அங்கே 10th வந்து கேட்டிருக்காங்க. 10த்துக்கும் ஆதாருக்கும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஃபுல்லாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, சரி. இது ஃபுல் நேம் எப்படி வந்து கொடுக்கணும் எல்லாம் பாருங்கள். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சுரேஷ் பிரசாத் சிங் கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா சுரேஷ் ஃபர்ஸ்ட் நேம், பிரசாத் செகண்ட் நேம், அண்ட் தேர்ட் லாஸ்ட் டைம் வந்து சிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த சுரேஷ்க்கும் பிரசாத்துக்கும் கேப் இல்லை அப்படின்னா, இப்போ எஸ்பிஎஸ் அது சேர்த்து வருது அப்படின்னா அது எல்லாமே ஃபர்ஸ்ட் நேம் தான். அந்த ஒரு கேப் உள்ளே இருக்குது, ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேமாக வந்து மாறும், ரைட்டா. இப்போ ரோஹித் குமார் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மிடில் நேம் வந்து கிடையாது. பட் இங்கே ரோஹித்க்கும் குமாருக்கும் கேப் இல்லாத பட்சத்தில் அது ஒரு நேமாக வந்து பின்னாக பார்க்கப்படும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். திவ்யா கொடுத்துருக்காங்க, ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் வந்து இருக்குது. இங்கே நம்ம 10th மார்க் ஷீட்டில் மோஸ்ட்லி இப்போ திவ்யா இருக்குது அப்படின்னா இனிஷியல் ஆர் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆர் தான் நமக்கு லாஸ்ட் டைம் வந்து கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா எக்ஸாம் நம்ம 10th கொடுக்கும் போது அந்த அப்ளிகேஷனில் லாஸ்ட் டைம் இனிஷியல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் 10th என்ன இருக்கோ உங்கள் நேம் அந்த கேப் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இப்போது விக்னேஷ் இருக்குது, ஆர் இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துக்குமே அந்த ஸ்பேஸ் இருந்தால் அதை லாஸ்ட் டைமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸ்பேஸ் இல்லாத பட்சத்தில் சிங்கிள் நேமாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஆதார் பேஸ் பண்ணி கிடையாது, 10th பேஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்தது இன்கேஸ் நீங்கள் உங்களோட நேம் எங்கன்னா மாற்றிருந்தீங்க, சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இங்கே முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷனில் டாக்குமெண்ட் நீங்கள் பண்ணும்போது அதுக்கான நேம் ஃபைல் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போது ஒரு டாக் ஸ்கேனரில் பண்ணுறீங்க, மைக்ரோசாஃப்ட் லென்ஸில் பண்ணுறீங்க, கூகுளில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆப்பில் பண்ணுறீங்களோ அந்த ஆப் நேமோட தான் அந்த ஃபைல் நேம் வந்திருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணணும், அது வந்ததுக்கப்புறம் அந்த ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணணும். பாருங்கள், நேம் _சேஞ்ச் அதை கொடுத்துட்டு சைஸ் 50 to 300 KB. 10th வந்து சப்மிட் பண்ணுறீங்க, 10th மார்க் ஷீட் பண்ணும்போது அந்த ஃபைல் நேம் போர்ட் _சர்டிஃபிகேட். இங்கே ஸ்பெல்லிங் ரொம்ப அவசியங்க, ரொம்ப அவசரப்பட்டு பண்ணாதீங்க. BOARD தெளிவாக இருக்கா, சர்டிஃபிகேட் தெளிவாக இருக்கா, _ இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். _ கீழே வரணும், போர்ட் இந்த மாதிரி வந்து கிடையாது, போர்ட் கீழே வந்து பின்னாக வரணும். அது கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக கூட சான்ஸ் இருக்கலாம். அது உள்ளே எடுத்துக்காது. ஸோ பொறுமையாக பார்த்து நிதானமாக வந்து போடுங்க. இதெல்லாம் பார்த்து கடுப்பாகாதீங்க, எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் அவசியம், அவ்வளோதான். ஓகேவா, அடுத்தது ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் அது வந்து கேட்டிருக்காங்க. அதாவது மோஸ்ட்லி என்னென்னா இங்கே ஆதார் வந்து பெட்டராக வந்து இருக்கும். இன்கேஸ் ஆதார் ஒர்க் ஆகலை, உங்களால் வந்து அதை மாற்ற முடியலன்னா நீங்கள் வேறு ஐடிக்கு வந்து போகலாம். பட் யூபி சொன்ன விஷயம் மோஸ்ட்லி ஆதார் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே நீங்கள் இந்த ப்ரூஃபுக்கு ID _கார்ட் அதை கொடுத்தா தான் நெக்ஸ்ட் உள்ள வந்து பின்னாக போகும். சைஸு 20 to 200 KB. இது தேவைப்படுற டாக்குமெண்ட் 10th 12th டிகிரி, அப்புறம் வந்து ப்ரூஃபு, ஃபோட்டோ, சிக்னேச்சர் பெருசாக தேவைப்படாது. ப்ளஸ் கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது மட்டும் தான். பட் கொடுக்கும்போது தெளிவாக நீங்கள் பார்த்து கொடுக்கணும், அது மட்டும் தான். ஓகேவா, சரி. ப்ரொசீட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிடலாமா, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான். ஃபஸ்ட் உங்கள் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். இங்கே ஃபஸ்ட் நேம் வந்து கொடுத்தாச்சா, அதான் வந்து கன்ஃபார்மாக வந்துருக்கும் உங்களுக்கு. லாஸ்ட் நேம், மிடில் நேம் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், முக்கியமான விஷயம், உங்களோட நேம் ஆஸ் பர் த 10th கிளாஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் கொடுக்குற நேம் என்ன உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம், அந்த பிறகு பார்த்துக்கோங்க. ஃபுல் நேம் இஷ்யூட் பை த 10th போர்ட், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும், கிளியராக வந்து கொடுத்துக்கணும். ஓகேவா, ரைட்டு. ஏன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து பாருங்கள், 10th பற்றி கொடுத்துருக்காங்களா, 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் வந்திருக்கு அதை வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஜெண்டர், என்ன ஜெண்டராக வந்திருக்கீங்க, மேல் ஃபீமேல் அதை பார்த்து கொடுக்கலாம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களோட அப்பா நேம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பாருங்கள், இனிஷியல்ஸ் நாட் அலவுட். அப்பா நேமுக்கோ அம்மா நேமுக்கோ இனிஷியல்ஸ் கிடையாது. நம்ம நேமுக்கு நம்ம கொடுக்குறது வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுக்கும்போது இனிஷியல் வந்து கொடுக்க போகிறோம். பட் இங்கே அப்பா நேமுக்கும் அம்மா நேமுக்கும் இனிஷியல் இல்லை, டாக்டர் கால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பேர் மட்டும் தான் வந்து கொடுக்கணும். ரோஹித் குமார் அப்படின்னா ரோஹித் குமார் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். SR அதெல்லாம் வந்து கிடையாது. ஓகேவா, அடுத்து கார்டியன் இருந்தால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதுக்கு மேண்டேட்டரி இல்லை. எங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்கோம் அதுதான் வந்து மேண்டேட்டரி. ஓகேவா, இதான் உங்களுக்கான ஃபஸ்ட் ஸ்டெப். புரிஞ்சுதா? ஸோ உங்களோட நேம், 10th சர்டிஃபிகேட் என்ன நேம் கொடுக்க போகிறீங்க, அப்பா நேம், அம்மா நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்,
அண்ட் கார்டியன் நேம் இது கொடுத்தா நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். இது பேசிக்கான விஷயங்கள் பார்த்தாச்சா. என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்டர் பண்ணும் போது ஓகே கொடுக்கும் போது இது ஓகே ஆகலை, திரும்ப வந்து ரீடைப் பண்ண சொல்கிறது அப்படின்னா திரும்ப ரீடைப் வந்து பண்ணுங்கள், தப்பு கிடையாது. வெப்சைட்டில் மேபி டெக்னிக்கல் எரர் வந்து இருக்கலாம். வெளியே வந்துட்டால் எல்லாமேலாம் கேன்சல் ஆகிடாது. நீங்கள் ஆல்ரெடி என்ன அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சா, திரும்ப வெளியே வந்தாலும் நீங்கள் உள்ளே போகும்போது எந்த ஸ்டெப்பில் விட்டிங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணிக்க முடியும். ஸோ பயம் பேனிக் எதுவுமே வேண்டாம், பொறுமையாக வந்து பண்ணுங்கள். இப்போது இங்கே நீங்கள் வந்து பார்க்க முடியும், நம்ம கன்ஃபார்ம் நேம் கொடுக்கும்போது விக்னேஷ் கொடுக்கணும் இல்லையா, அது க்ரீன் வருது இல்லை. அதாவது நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணால் இங்கே ஹெச்சுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்து வரும். அந்த ஸ்பேஸ் வந்தால் இந்த க்ரீன் வந்து வராது, உங்களுக்கு ரெட் கலரில் வந்து இப்படி கொடுத்துருவாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் பயந்துடாதீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், காப்பி பேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணணும், டைப் பண்ணுங்கள், அதான் பெட்டராக வந்திருக்கும். ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு பதட்டத்தை வந்து ஏற்படுத்தும். ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ கிளிக் பண்ணுங்கள். ப்ரிவ்யூ கிளிக் பண்ணால் நீங்கள் கொடுத்துருக்க விஷயங்கள் உங்கள் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். செக் பண்ணி பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் சரியாக இருந்தால் சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் தப்பாக இருக்குது, ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டா எடிட் கொடுத்து திரும்ப நீங்கள் மாற்றிக்க முடியும். எல்லாமே ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். 1க்கு 5 முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கிளிக் பண்ணலாம். தப்பாக இருந்தால் எடிட் பண்ணி திரும்ப நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே ரைட். ஸோ சப்மிட் கொடுத்தா டூ யூ வாண்ட் சப்மிட் ப்ரொஃபைல் அப்புறம் மாதிரி காட்டும். அதை ஓகே கொடுத்துட்டா நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு ஆதார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆதார் இருக்கா அப்புறம் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, பாருங்கள், அதாவது ஆதார் கார்டு இருக்குது, அதுக்கான வெரிஃபிகேஷன் இல்லைனா வந்து விர்ச்சுவல் ஐடி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன வேணுமோ அது கொடுங்க. ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஐ டோன்ட் வாண்ட் ஆதார் கார்டு அப்புறமா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ என்ன விஷயம் உங்களுக்கு வேணுமோ தெளிவாக வந்து பார்த்து பொறுமையாக பார்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகேவா, ரைட். ஸோ ஆதார் கொடுத்துட்டு ஆதார் நம்பர் கேட்கப்பட்டிருக்கு, கேப்சா அண்ட் ஓடிபி. நான் சொன்னேன்னா, அதாவது எந்த மொபைல் நம்பர் ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்களோ அது தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் இல்லை நீங்கள் மற்ற விஷயம் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஆதார் கொடுத்தா இன்னும் பெட்டராக வந்திருக்கும். எக்ஸாம் ஹாலில் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஸ்கேன்லாம் வந்து பண்ணுறாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயங்களுக்கு ஆதார் தான் பெட்டராக வந்திருக்கும். எல்லோரும் ஆதார் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மற்ற ஐடி கொடுக்கும்போது எக்ஸாம் ஹாலில் போகிறீங்கன்னா அன்றைக்கி காலையில் மேபி கொஞ்சம் டென்ஷன் ஏற்படலாம். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு ஆதார் எடுத்துக்கோங்க. ஆதாரில் சில மாற்றங்கள் வேணும் அப்படின்னா இன்றைக்கே மாற்றிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கிளியராக இங்கே வந்து பார்க்க முடியும். நீங்கள் ஆதார் கொடுத்த உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபெட்ச் ஆகிடும். ஏன்னா இங்கே எதுவும் மேனலாக பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் 10th கொடுக்குறீங்க, ஆதார் கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நீங்கள் சைன் அப்லோட் பண்ணும் போதோ இல்லைனா ஃபோட்டோ கொடுக்கும் போதோ எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறாங்க. அப்போது நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னா அல்காரிதம் ஒர்க் ஆகாது. பாருங்கள், உங்களோட ஆதார் கார்டு இருக்கிற நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஆதார் கார்டு உங்கள் ஃபோட்டோ உட்பட ஓகேவா. ஸோ இருக்கு இல்லையா, இது உங்கள் ஆதார் கார்டில் என்ன ஃபோட்டோ இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த ஃபோட்டோ உட்பட எல்லாமே தெளிவாக இங்கே வந்துடும். அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரிவ்யூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட 10th லெவலில் வந்து கேட்டிருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஆதார் கார்டு நீங்கள் என்டர் பண்ணுறீங்கன்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட் அண்ட் நேம் அது வந்து மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா உங்கள் நேம் பக்கத்தில் அப்பா நேம் வந்திருக்கும் மோஸ்ட்லி. ஓகே, இப்போ அஜித் இருக்கார் அப்படின்னா உங்கள் அப்பா நேம் குமார்னா உங்கள் அஜித் குமார் அப்புறம் மாதிரி அப்பா நேம் சேர்த்தா மோஸ்ட்லி ஆதார் கார்டெலாம் வந்திருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களோட டாக்குமெண்ட் உள்ளே வந்து ஃபெட்ச் ஆகாது. ஸோ நீங்கள் ஆதார் கார்டில் பேர் மாற்றுற மாதிரி தான் வந்திருக்கும். அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரோஹித் குமார் இருக்குது. ஸோ இந்த ரோஹித் குமாருக்கு உங்களுக்கு 10th வந்து இனிஷியல் பின்னாடி வந்து இப்போ கொடுத்துருப்பாங்க. பட் உங்கள் ஆதார் கார்டில் இனிஷியல் முன்னாடி வந்திருக்கும். இதை என்டர் பண்ணும் போதும் சம்டைம் ப்ராப்ளம் வந்து வரும். பட் அது இனிஷியல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் திரும்ப ரீட்ரை பண்ணிங்கன்னா அது உள்ளே வந்து எடுத்துக்கும், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் உங்கள் நேம் கூட அப்பா நேம் இருக்குது அப்படின்னா 10thலேயும் அதே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு ஆதார் கார்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகாது. ஆதார் கார்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேரை மாற்றிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இல்லை அப்படின்னா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அது எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பேனிக் ஆக வேண்டாம், எல்லாமே இங்கே வந்து பண்ண முடியும். ஓகேவா, ஸோ ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அந்த டாக்குமெண்ட் நீங்கள் பண்ணும்போது வெப்சைட்டில் சில விஷயங்கள் ஸ்லோவாக இருக்கலாம், என்ட்ரு பண்ணால் உள்ளே போகாமல் இருக்கலாம். எல்லாமே நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ நான் என்ட்ரு பண்ணும்போது கூட என்னோடய ஆதார் கார்டு உள்ளே வந்து ஃபெட்ச் ஆகலை. கொஞ்ச நேரம் ரீட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து ஃபெட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கீழே வந்து ரெட் கலரில் வந்து வரும். அது வராமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நேமும் அப்பா நேமும் இருந்தால் ஆதார் கார்டு எடுத்துக்காது. அப்பா நேம் நீங்கள் மாற்றி தான் ஆகணும் ஆதார் கார்டில். 10th இருந்தால் நீங்கள் பெட்டராக வந்து வச்சுக்கலாம். இனிஷியல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இருக்குன்னா அதுவுமே ப்ராப்ளம் வர மாதிரி காட்டும். பட் திரும்ப ரீட்ரை பண்ணுங்கள், வந்து வந்துடும். அண்ட் கேஸ் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மாற்றி உங்களோட பேரை வந்து கொடுத்துக்கலாம். மோஸ்ட்லி உங்களோட பேர் பின்னாடி வரது லைன்ஸில் மட்டும் தான் இருக்கும், செக் பண்ணி பார்த்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 10th நீ எங்கே முடிச்சிங்க அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. இந்தியா அவுட் சைட் இந்தியா வந்து பார்த்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்தியா தான் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி அடுத்து நம்ம வந்து கொடுத்துடலாம். ரைட். ஸோ அடுத்து கொடுத்துருக்க விஷயம் நம்ம வந்து பார்த்துருவோமா. இப்போ என்ன பண்ணுங்கள், 10th கையில் எடுத்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இது எல்லாமே 10th மார்க் ஷீட் என்ன இருக்கோ அதான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க, ஸ்டேட் பார்த்து கொடுத்துக்கணும். அடுத்தது என்ன போர்டில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க.
அடுத்த விஷயம் மெட்ரிகுலேஷன் எந்த இயர் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, 2020 2016 இயர் இருக்குல்ல, அந்த இயர் வந்து கொடுக்கணும். அடுத்தது சர்டிஃபிகேட் நம்பர், ரைட்டா? சர்டிஃபிகேட் நம்பருக்கும் ரோல் நம்பருக்கு வித்தியாசம் இருக்குது. சர்டிஃபிகேட் நம்பர் உங்களுக்கு டாப்பில் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். ரோல் நம்பர் எக்ஸாம் எழுதுறீங்களே, ரோல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும், அந்த நம்பரை வந்து கொடுக்கணும். ரோல் நம்பரும் மேண்டேட்ரி, சர்டிஃபிகேட் நம்பரும் மேண்டேட்ரி. ஸோ முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், சர்டிஃபிகேட் மட்டும் வந்து கொடுப்போம், இப்போ ரெண்டுமே கொடுத்தாகணும். அடுத்த விஷயம் எந்த டேட்டில் வந்து கொடுத்தாங்க அந்த டேட்டுமே உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். டேட்டில் கொடுக்கப்பட்டது, இயர் மந்த் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்த விஷயம் கிரேட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, ஓகே, அதை வந்து கொடுத்தாகணும். அடுத்தது ஸ்கூல் நேம் வந்து கேட்குறாங்க, அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இது எல்லாமே உங்கள் விஷயந்தான், எல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். பாருங்கள், எதுவும் பெருசாக கஷ்டன்ற கிடையாது, எதுவுமே வந்து கிடையாது. எல்லாம் சாதாரண விஷயம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகே, என்டர் பண்ணலாமா? ஓகே, ஸோ அடுத்த விஷயம் முக்கியமான பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து கிரேட் சிஸ்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரேட் சிஸ்டம் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க விஷயம் சர்டிஃபிகேட் ரெக்வயர்ஸ் ஒன்லியே பாஸ் மார்க் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிஜிபிஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன நம்ம கொடுக்கணும் அப்படின்னா எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற போது இந்த பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்குல்லையே, அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் மார்க் வந்திருக்கும், நம்பர் வந்திருக்காது. அப்போ அந்த பர்சன்டேஜ் அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்களை பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் வந்து 500, ஓகேவா? அந்த 500ல் 5 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மார்க் நம்பர் வருதோ அதை நீங்கள் பர்சன்ட் வந்து கொடுத்துக்க முடியும். செக் பண்ணி பார்த்து கொடுத்துக்கலாம். எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்தாகணும். ஏன்னா நீங்கள் கீழே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க, அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபெட்ச் ஆகிடும். ரைட்டா? பார்த்துலாமா? ஸோ அடுத்த ஸ்டெப் உங்களோட UDIAC கோட் அப்புறம் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ IST கோட் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் நோ அப்புறம் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நோ கிளிக் பண்ணால் அதுக்கான ஆப்ஷன் அவங்களே கொடுப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப வந்து மேண்டேட்ரி. இன்கேஸ் தெரிஞ்சால் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம், தெரியாத இப்போ நோ கொடுத்துக்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணிக்க முடியும். இப்போ தமிழ்நாடு வந்து இருக்குது, கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிறீங்க, ஸோ டிஸ்ட்ரிக்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கவர் ஆகிற எல்லா ஸ்கூல்ஸுமே இங்கே வந்து வரும். செங்கல்பட்டில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கோ எல்லா ஸ்கூலுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக தான் சர்ச் பண்ணி ஆகணும். எல்லா ஸ்கூலும் வந்து வேணால் உங்கள் செங்கல்பட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூலும் கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்கள் ஸ்கூல் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ஸ்கூல் நேம் டைப் பண்ணால் வந்துடும். அதில் UST கோடு வந்திருக்கும், அந்த கோடை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ UDIAC கோட் இருந்தால் டேரெக்டாக கொடுத்துக்க முடியும். இல்லாத பட்சத்தில் நோ கொடுங்க. நோ கொடுத்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க, ப்ளஸ் ஸ்டேட் கேட்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டா அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்க எல்லா ஸ்கூல்ஸுமே இங்கே வந்து லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த ஸ்கூல் வேணுமோ அந்த கோடு கொடுக்கப்பட்டிருக்கா, அந்த கோடு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து என்டர் ஆகிடும். செக் பண்ணி பார்த்து கொடுத்துக்குவாங்க. ஓகே, இங்கே தேடுற மாதிரி தான் வந்திருக்கும். இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்கூல் நேம் டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜியோன் இன்டர்நேஷனல் அப்புறம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கா, நம்ம டைப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீங்கள் டைப் பண்ணிங்க டேட்டா வந்து இப்போ நாங்கள் வந்துடும். ஸ்கூல் நேம் டைப் பண்ணால் உள்ளே வந்துடும், நேராக வந்து போட்டுக்க முடியும். சர்ச் பண்ணி டைம் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, பட் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் 10th சர்டிஃபிகேட் இருக்கா, 10th சர்டிஃபிகேட்டோட டாக்குமெண்ட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஜிலாக்கர் பயன்படுத்தி வந்து பண்ணிக்க முடியும். பட் டிஜிலாக்கரில் 2016க்கு அப்புறம் வந்து பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்து வந்து போட்டுக்கோங்க. பட் நீங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து குழப்பிக்க வேண்டாம். இங்கே என்ன பண்ணலாம், சர்டிஃபிகேட் இங்கே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். பட் முக்கியமான விஷயம், சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் 10th மார்க் ஷீட் இருக்கா, அதை ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி PDF ஃபார்மேட்டில், ரைட்டா, என்ன உங்களுக்கு இது அந்த JPG அப்புறம் மாதிரி கிடையாது, PDF ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த PDF ஃபார்மேட்டை ஃபைல் நேமை போர்ட் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கணும். ரைட்டா, மாற்றிட்டு சைஸ் பொறுத்த வரைக்கும் 50 to 300 KB இது எல்லாமே சரியாக இருந்தால் தான் உள்ளே வந்து எடுத்துக்கும். அந்த ஃபைல் நேம் மாற்றணும், ப்ளஸ் PDF ஃபார்மேட் ரெக்கார்ட் பார்த்துக்கணும், அண்ட் சைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்த்துக்கப்புறம் சூஸ் ஃபைல் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு தனியாக ஃபோல்டர் போட்டு வச்சுட்டு சூஸ் பண்ணிக்க பெட்டராக வந்துருக்கும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவியூவில் உங்களுக்கு க்ரீன் சிக்னல் தான் வரும். சிக்னல் வந்ததுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் சர்டிஃபிகேட் இதை கிளிக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் உள்ளே வந்து பின்னாக போகும். ஓகே, ஸோ டூ யூ வாண்ட் டு அப்லோட் அப்புறம் மாதிரி காட்டும். எஸ் நோ பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட் வெற்றிகரமாக நம்ம பண்ணிட்டோம். ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் 10th என்ன நீங்கள் கொடுத்தீங்களோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் டாக்குமெண்ட் வியூ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ப்ராப்பராக பார்த்துட்டு சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் லாக் சப்மிட் அப்புறம் மாதிரி காட்டும். நீங்கள் எல்லாமே சரியாக கொடுத்துருக்கீங்களா, உங்கள் நேம் அண்ட் உங்களோட ஆதார் கார்டு எல்லாமே தெளிவாக வந்து வரும். செக் பண்ணி பார்த்துட்டு லாக் சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஸ்டெப் ஓவர். ஃபஸ்ட் என்ன பண்ணோம், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோமா, க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த விஷயம், உங்கள் பாருங்கள் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கா. ஸோ இங்கே உங்களுக்கு லாகின் இருக்குல்ல, அது பக்கத்தில் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ URN நம்பர் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரைட்டா, ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம், பாஸ்வேர்ட் போட்டுட்டோம். அண்ட் அடுத்தது யூனிஸ் நம்பரில் 10th சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, நேம் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் 2 ஸ்டெப் ஆகிடுச்சு. உங்களுக்கு URN நம்பர் மேலேயே வந்து பின்னாக வந்துடும். ஓகேவா, ப்ளஸ் உங்கள் மெயில் ஐடிக்கும் நம்பர் வந்திருக்கும், மொபைலுக்கும் வந்திருக்கும். எப்போ நீங்கள் ரெடி பண்ணிங்களோ URN நம்பர் மொபைலில் வந்திருக்கும், ப்ளஸ் மேலே வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறோம் அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்கள் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, மதர் டங்,
டொமஸ்டில் எங்கே வந்து இருக்கிறீங்க, அந்த ஸ்டேட்டஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்தியாவா அவுட்ஸ் இந்தியாவா கேட்டிருக்காங்க. ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, எங்கே நீங்கள் வந்து கண்ட்ரி அண்ட் என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்கப்பட்டிருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் அடிஷனல் ஆல்டர்னேட் தான். இது வந்து மேண்டேட்டரி இல்லை. பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் ஐடி ஆல்டர்னேட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து மேண்டேட்டரி இல்லை. வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். எல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான். பார்த்து என்டர் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் மைனாரிட்டி வந்து கேட்குறாங்க. எஸ் கொடுத்த அப்படின்னா நீங்கள் எந்த குரூப் கேட்பாங்க, அதாவது நீங்கள் ஹிந்துஸ் இல்லாமல் மற்ற என்ன விஷயம் கேட்கப்பட்டிருக்கு. நோ கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் வந்து எப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். ரைட்டா? மதர் டங் என்ன நீங்கள் பேசுகிறீங்களோ அதை நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அது கிடையாதுங்க. மதர் டங் கரெக்டாக பார்த்து தெளிவாக வந்து கொடுக்கணும். டொமசல் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எந்த ஸ்டேட்டில் இப்போ நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்களோ அதை ப்ராப்பராக பார்த்து கொடுத்துக்கணும். ஸோ எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து ரிவைவ் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் உங்களோட ஃபாதர் நேம் மதர் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது, நேஷனாலிட்டி, ஆக்கியபேஷன், என்ன வேலை பார்க்குறாங்க, எல்லாமே பார்த்து தெளிவாக வந்து கொடுத்தோம். இல்லை அடிப்படையான விஷயங்கள் நீங்களே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செலக்ட் யுவர் கம்யூனிட்டி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அன்ரிசர்வ்ட், அண்டர் ஜெனரல் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ என்ன கவராக நம்ம வந்து பார்த்துலாம். இப்போ நீங்கள் ஓபிசி கொடுத்தீங்க அப்படின்னா தெளிவாக பாருங்கள், க்ரீம் லேயராக நான் க்ரீம் லேயராக வந்து கேட்கும். ஓகேவா? ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கான சில விஷயங்கள் வந்து கேட்டிருப்பாங்க. அதாவது என்ன போஸ்ட் உங்கள் அப்பா இருந்தால் அது வந்து கேட்டிருக்கோம். ரைட்டா? தெளிவாக, அதாவது நீங்கள் ரிட்டையர் ஆகும்போதோ இல்லை இப்போ இருக்க போஸ்ட் தெளிவாக கொடுக்கணும். நோ கொடுத்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் நம்பர், அந்த ஆஃபீஸ் நம்பர் இஷ்யூ பண்ணது, அண்ட் யார் இஷ்யூ பண்ணாங்க, எந்த ஸ்டேட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, என்ன அட்ரஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க, அண்ட் இங்கே ஓபிசி சர்டிஃபிகேட் டேட் ரொம்ப ரொம்ப அவசியம். டேட் ஆஃப்டர் 31 மார்ச் 2025. நீங்கள் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தீங்கன்னா அது மார்ச்சோட வந்து பின்னாக முடிஞ்சிருக்கும். அது செக் பண்ணி பார்த்து எப்போ வந்து முடிஞ்சு செக் பண்ணி பார்த்துட்டு கொடுக்கணும். ஏன்னா 31 மார்ச் வரைக்கும் தான் அது வேலிடாக இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் புதுசாக வாங்குற மாதிரி வந்திருக்கும். அப்போ உங்களோட ஓபி சர்டிஃபிகேட்டில் டேட் கிளியராக நீங்கள் பார்த்துக்கணும். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் என்ட்ரு பண்ணணும். பாருங்கள், கேஸ்ட் சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல 50 to 300 KB வந்து கொடுத்தாகணும். அண்ட் அந்த ஃபைல் நேம் கேஸ்ட் அண்டர் கோட் சர்டிஃபிகேட் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்தா உள்ளே வந்து பின்னாக போகும். ஓகேவா? அண்ட் இங்கே முக்கியமான ஒரு விஷயம், கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த கேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பேர் நம்ம வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நாடார், ரெட்டியார், செட்டியார், அதை நம்ம வந்து இங்கே வந்து கொடுக்கணும். அந்த லிஸ்ட் நம்பர் வந்து கேட்பாங்க. அந்த நம்பர் தெரியல அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்கு இல்லையா கிளிக் லிஸ்ட், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரைட். ஸோ பேக்வர்ட் கிளாஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இங்கே வந்து வரும். நம்ம ஸ்டேட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம், தமிழ்நாடு. இதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டிக்கும் இதே தான் வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அகமுடியாராக வந்து இருக்கிறீங்க, இல்லைனா வந்து ஆண்டி பண்டாரமாக இருக்கிறீங்க, ஸோ அரையார், இந்த மாதிரி எல்லா பேரும் இங்கே வந்து வருது இல்லையா, அதை ப்ராப்பராக வந்து செக் பண்ணுங்கள். இதில் உங்களோட சப்காஸ்ட் என்ன, ஸோ பிலாவா, பொண்டில், போயார், நிறைய விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கா. இதில் உங்களோட சப்காஸ்ட் என்னவா இருக்கோ அதை நீங்கள் நம்பரை வந்து எடுத்துக்கணும். 37, 36, 1 நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த நம்பர் நீங்கள் அங்கே வந்து இப்போ என்டர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ரைட். அப்போ நம்பரை மட்டும் நீங்கள் போட்டால் போதுமான விஷயமா இருந்திருக்கும். ஸ்டேட்டில் வந்து கிடையாதுங்க. ஓபிசிக்கு அந்த சப்கேஸ்ட் என்ன வந்து வருதோ அதை நீங்கள் இந்த பேரை கொடுத்துட்டு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நம்பரை நீங்கள் வந்து பார்த்து கொடுத்துக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்டிக்கும் அதே தான், எல்லாருக்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து கொடுத்துக்கணும். எஸ்சி வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா பாருங்கள், சர்டிஃபிகேட் நம்பர், இஷ்யூ எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கா. அண்ட் லிஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக நேம் வந்து பிறகு வந்திருக்கும். இதில் நம்ம ஸ்டேட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு. ஓகே, இருக்குது. ஸோ தமிழ்நாடு என்ன கவர் ஆகுதோ அது ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த நம்பரை மட்டும் கொடுத்தாலே போதுமான விஷயமா இருந்திருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வந்து பின்னாடி கொடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், வெஸ்ட் பெங்காலில் இது எல்லாமே கவர் ஆகுதா. இதில் எந்த கேஸ்ட் நீங்கள் வந்து வரீங்க, அந்த மாதிரி சப் கேஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டா அடுத்து வந்து கொடுத்துக்க முடியும். சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிக்கணும். ரைட். ஸோ அன்ரிசர்வ்ட் அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது, ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே ஓபிசி கொடுக்கும் போதோ எஸ்சிஎஸ்டி கொடுக்கும் போதோ எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்களே அந்த ஸ்டெப்பில் ஓபிசிக்கான அனெக்ஷர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன அக்ரிகல்ச்சர் வந்து பண்ணுறீங்களா, இல்லை அடுத்த 3 வருஷத்துக்கான இன்கம் சர்டிஃபிகேட்டு அண்ட் ஐடி ஃபைல் பண்ணது, உங்கள் அப்பா அம்மாவோடது எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க. நான் க்ரீம்லேயே வரும்போது எல்லா விஷயம் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சில விஷயம் உள்ளே கவர் ஆகாமல் இருக்கலாம். அது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அது ஓபிசி அனெக்ஷர் எஸ்சிஎஸ்டி எல்லாமே உள்ளே தெளிவாக வந்து பிளாக் வந்துடும். அது லாஸ்ட் இயர் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட் இயர் பண்ணிங்கன்னா சேமாக தான் வந்து இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஓபிசிக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி தான் வந்து காட்டும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப் உங்களை பிடபிள்யூ வந்து கேட்டிருக்காங்க. சில எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் இங்கே இப்போ என்ன விசிபிள் இருக்கல ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். நோ கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்ளம் வந்து கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது எல்லா விஷயங்களுமே ஒன்ஸ் ட்வைஸ் அவங்களே வந்து கேட்குறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுங்க. அட்ரஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அட்ரஸை ப்ராப்பராக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. எல்லாம் அடிப்படையான விஷயங்கள் தான். ரைட்டா? ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் சேம் அப்புறம் மாதிரி கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிடும். நோ கொடுத்தா புது அட்ரஸ் வந்து கேட்கும். அட்ரஸை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லோரும் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம்ல எஸ் வந்து கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் தனியாக வந்து இருக்கிறீங்க அப்படின்னா அது நோ கொடுத்துட்டு அப்பா அம்மாவுக்கு என்ன அட்ரஸ் இருக்கோ அதை நீங்கள் கொடுக்குற மாதிரி வந்திருக்கும். இது எல்லாமே பின்னாடி ரிஃப்ளெக்ட் ஆகும். பொறுமையாக பார்த்து வந்து கொடுங்க. ரைட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே வந்து கொடுத்துருக்காங்களா, அதாவது பர்சனல் ப்ரொஃபைல் கொடுத்துட்டோம், பேரண்ட்ஸ் ப்ரொஃபைல் கொடுத்துட்டோம்,
அண்ட் சோஷியல் கேட்டகரி கொடுத்தாச்சு, அட்ரஸ் வந்து கொடுத்துரும். அடுத்த விஷயம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கே நம்ம வந்து படித்தோம், ஓகே இந்தியாவில் வந்து இப்போ நகை படிச்சிருக்கோம் கொடுத்துட்டோம். இப்போது உங்களோட குவாலிஃபிகேஷன், ஸோ நீங்கள் எவ்வளோ வந்து இப்போ நகை படிச்சிருக்கீங்க, அதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்களா, 12th எல்லாமே வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ டியூவல் டிகிரியா, 1 2 எல்லாமே கொடுத்துருக்காங்களா, எல்லாமே நீங்கள் பார்த்து பொறுமையாக வந்து இப்போ கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு டிகிரி அப்படின்னா கிராஜுவேட் மட்டும் கொடுத்துக்கலாம். நீங்கள் யூஜி பிஜி பண்ணியிருக்கீங்கன்னா கிராஜுவேட் ப்ளஸ் பிஜி வந்து கொடுக்கலாம். இல்லை மாஸ்டர்ஸ் இருக்கா, பிஜி ப்ளஸ் மாஸ்டர் வந்து கொடுக்கலாம். பிஹெச்டியா இல்லை 10th and 12th எல்லாமே கிளியராக பார்த்து பொறுமையாக வந்து கொடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான், எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? ரைட் ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணேன். எல்லாமே ரெட்டாக வந்து ஆகிடுச்சா, என்ன விஷயம் அப்படின்னா தெளிவாக நீங்கள் கொடுத்துட்டு நானும் வந்து படிக்கல. என்டர் த பர்டிகுலர்ஸ் எக்ஸாமினேஷன் 1 by 1 ஸ்டார்டிங் ஃப்ரம் 12th. ஓகே 12th இல்லை அப்படின்னா டிப்ளமோ வந்து கொடுக்கணும், அதுக்கப்புறம் டிகிரி வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 12th ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஆட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிகிரி வந்து வரும். 2 டிகிரி இந்த ஆட் கொடுத்தா அடுத்த வந்து இப்போ நாங்கள் வரும். அப்போ என்ன உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று 12th கொடுக்கணும், டிப்ளமோ வந்து கொடுத்தாகணும். நான் 12th வந்து இப்போ கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா குவாலிஃபிகேஷன் என்ன ஸ்டேட்டு என்ன யூடியூப் எல்லாமே ப்ராப்பராக பார்த்து வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் 12th, அதுக்கப்புறம் டிகிரி. 12th இல்லை அப்படின்னா டிப்ளமா கொடுங்க, டிகிரி கொடுங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து போய்க்கலாம். ஓகே 12th முடிச்சுட்டு இந்த ஆட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காலேஜ் நீங்கள் வந்து என்டர் பண்ண முடியும். ஸோ 12th என்டர் பண்ணி முடிச்சுட்டு ஆட் கிளிக் பண்ணுங்கள். ஆட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த விஷயம் வந்து பின்னாக போகும், நெக்ஸ்ட் டைம் வந்து கொடுக்கலாம். ஓகே 12th முடிச்சிட்டோம், இப்போ அடுத்து காலேஜ் வந்து கொடுக்கலாம். ஸோ காலேஜ் 12th நம்ம வந்து கொடுத்துட்டோம். இங்கே காலேஜ் 12th கொடுக்கும்போது ஒரு டைம் உங்களுக்கு ஓகேவாக இருக்கான்னு கேட்கும், சப்மிட் கேட்கும். ஸோ காலேஜ் 12th முடிச்சுட்டு ஆட் கொடுங்க, கீழே டாக்குமெண்ட் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு காலேஜ் என்டர் பண்ணி ஆட் கொடுங்க, என்டர் ஆகிடும். யூஜி முடிச்சிட்டா வந்து ஓகே, பிஜி இருக்குது, அடுத்த விஷயம் இருக்குது அப்படின்னா எத்தனை டிகிரி இருக்கோ அத்தனை டிகிரிக்கும் நீங்கள் அதுக்கு சர்டிஃபிகேட் நம்பர், ரோல் நம்பர், மார்க் எல்லாமே கொடுக்கணும், அதை வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து கேட்குறாங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வந்து கொடுக்கலாம், இல்லைனா மற்ற விஷயங்கள் இருக்கணும்னா ப்ராப்பராக வந்து கொடுக்கணும், தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எஸ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன எம்ப்ளாயராக வந்து இருக்கிறீங்க, என்ன டெசிக்னேஷன், எவ்வளோ சேலரி வந்து வாங்குறீங்க, எப்போ ஜாயின் பண்ணீங்க, இப்போ ஒர்க் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி எல்லா விஷயமே ப்ராப்பராக இருக்கா, எல்லாம் உங்கள் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் தான் வந்து கொடுக்க போகிறீங்க. இங்கே நோ அப்படின்னா ப்ராப்ளமே வந்து பின்னாடி இல்லை, அடுத்து வந்து போய்க்கலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னாலும் நீங்கள் எஸ் கொடுக்குறீங்கன்னா உங்களோட மந்த்லி இன்கம் எல்லாமே கொடுக்கணும், எதுவுமே இங்கே மறைக்க முடியாது, தெளிவாக பார்த்து பொறுமையாக வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டூ யூ ஹேவ் அனதர் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ் நோன் இருக்கு, நோ கொடுத்தா எதுவும் வரப்போகிறது இல்லை. எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பாருங்கள் ப்ரைஸ், மெடல், ஸ்காலர்ஷிப், என்சிசி. ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலையோ ஸ்டேட் லெவலையோ என்ன இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக என்டர் பண்ணிக்கோங்க, பெட்டராக வந்திருக்கும். ஓகே ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் ஃப்ரெஷர் அப்படின்னா நோ தான் வந்து கொடுத்தாகணும். இல்லை எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து எழுதிருக்கீங்க, எக்ஸாம்ஸ் ஏறுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் ரோல் நம்பர் வந்து கேட்டுட்ருக்காங்க இல்லையா. ரோல் நம்பர்லாம் ஞாபகம் இருக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல. ரோல் நம்பர் தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ரோல் நம்பர் தெரியாத பட்சத்தில் இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் இந்த 000 போட்டு என்டர் பண்ணிடணும். இந்த பாக்ஸ் நீங்கள் எம்டியாக விட முடியாது, அது கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பின்னாக போகும். ஓகே ரைட். ஆனால் இங்கே முக்கியமான விஷயம், நம்ம எத்தனை எக்ஸாம்ஸ் யூபிஎஸ்சிக்காக பண்ணியிருக்கோமோ எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும். இப்போ நீங்கள் லாஸ்ட் யூபிஎஸ்சி வந்து போயிருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் ரெக்வயர்மெண்ட் வந்து கொடுத்துட்டோம். ஓகே அதில் கொடுத்துட்டு என்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எல்லா எக்ஸாம் பாருங்கள், சிடிஎஸ் இருக்குது, எல்லாமே இருக்கா செக் பண்ணி இப்போ எக்ஸாம் வந்து கொடுக்கணும், இயர் வந்து கொடுக்கணும், ரோல் நம்பர் வந்து கொடுக்கணும். ஒரு இயர் முடிஞ்சிச்சா. அண்ட் ஆட் ப்ரீவியஸ் எக்ஸாம் டீட்டெயில், இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம் எழுதுனீங்களோ இது வரைக்கும் யூபிஎஸ்சி எழுதின எல்லா எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். உங்களுக்கு ரோல் நம்பர் அவங்க வந்து கேட்கல, ஓகேவா, பட் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதிருப்பீங்க, அந்த வருஷம் ஞாபகம் இருக்கும், அந்த இயர் நிச்சயமாக வந்து கொடுங்க. ஓகேவா? ஏன்னா அந்த எல்லாமே வந்து கேட்குறாங்க, மேண்டேட்டே வந்து கொடுத்தாகணும். தெரியல அப்படின்னா யோசிச்சு வந்து கொடுங்க. ரோல் நம்பர் தான் நம்ம பை பண்ணோம், ரோல் நம்பர் கேட்கல, எந்த வருஷம் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட், இது வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் டிபார் ஆயிருக்கீங்களா அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. எஸ்னா அதுக்கான விஷயங்கள் கொடுக்கணும், நோ வந்து கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாகணும். நோ அப்படின்னா அடுத்த ப்ரிவியூ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் இருக்குது, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வந்துட்டோம். அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். அடுத்தது லைவ் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் கேப்சர் பண்ணணும். ட்ரிபிள் சிக்னேச்சர் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம். இங்கே தான் நீங்கள் தெளிவாக வந்திருக்கணும். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சைஸ் வந்து பார்த்தலாமா, ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 20 to 200 கேபியில் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்துருக்கணும். ஃபைல் ஃபார்மேட் ஜேபிஜி. ரைட்டா? நம்ம வந்து டாக்குமெண்ட் கொடுக்கும்போது பிடிஎஃப்ல கொடுத்தோமா, பட் இங்கே 20 to 200 கேபி ஃபைல் ஃபார்மேட் ஜேபிஜே கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபைல் நேம் என்னவாக இருக்கணும்னா ஃபோட்டோ அந்த மாதிரி இருக்கணும். ஃபைல் நேம் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கணும். அண்ட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
75% கவர் ஆகிருக்கணும். அதுக்கான கைட்லைன்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துடலாமா? ரைட், இங்கே வந்து பாருங்கள், இந்த ஆங்கிளில் இருந்தால் தான் உங்களோட ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அதாவது பாருங்கள், இவ்வளோ ஸ்பேஸாக வந்து கேப்பாக வந்து இருக்குதா, இங்கே சின்ன கிட்ட வந்து பின்னாக வரணும். ஸோ இந்த லெவலில் நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். எதில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ரிஜெக்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா கலர் வந்து கிடையாது, ரொம்ப க்ளோஸ் இல்லை, கேப் கிடையாது, ஸ்பெக்ஸ் கிடையாது, பிளட் இமேஜ், டூ டார்க்கு அண்ட் சைட்வேஸ் எதுவுமே இங்கே அப்ளிகபிள் இல்லை. ஓகே, எல்லாம் தெளிவாக பார்த்து கொடுங்க. ப்ரோ லாஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ நான் வந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கொடுங்க, பட் அது வந்து எடுத்துக்காது. ஏன் அப்படின்னா இங்கே லைவாக நீங்கள் கொடுத்து ஆகணும். நீங்கள் கொடுக்குற ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, லைவ் கேப்ச் தேவைப்படுது. ப்ளஸ் இந்த ஃபேஸ் கட் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்லே வந்து தேவை. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா, அப்ளை பண்ணும்போது லைவாக நீங்கள் வந்து கொடுப்பீங்க. இப்போ என்ன ஃபார்மெட்டில் இருக்கிறீங்களோ அந்த ஃபார்மெட் எக்ஸாம் ஹாலையும் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு இப்போ கொடுக்குறீங்கன்னா எக்ஸாம் ஹால் போகும்போது மொட்டை தான் அடிச்சிருக்கணும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இன்கேஸ் அது சேஞ்ச் ஆகுமான்னு தெரியாது, வெறும் அந்த கண்ணை மட்டும் செக் பண்ணுறாங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக செக் ஆகுது நமக்கு தெரியாது. பட் இங்கே லைவாக கொடுக்கும்போது கிளியராக கொடுக்கணும். பழைய ஃபோட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஸோ புதுசாக ஃபோட்டோ எடுத்து அந்த சைஸில் அந்த பேக்ரவுண்டில் ப்ராப்பராக அப்லோட் பண்ணுங்கள். இங்கே லைவாகவும் சில விஷயங்கள் கேட்டிருக்காங்க பாருங்கள். எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்படுது தெளிவாக கொடுத்துட்டாங்களா. ரிஜெக்டட் 3/4 கவர் ஆகலை, ரிஜெக்டட் 3/4 கவர் ஆகலை, அக்செப்டட் இந்த ஒரு விஷயம் தான் உங்களுக்கு ஓகே நான் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமரா ஒழுங்காக வந்து பார்க்கல, இங்கே வந்து பிளர் ஆகுது. இது எல்லாத்துக்குமான காரணம் வந்து கொடுத்துருக்காங்களா. இது எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்கணும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் வெளியே ஒரு யூடியூப் பார்க்குறீங்க, அதெல்லாம் வந்து ஓகே. இன்கேஸ் பார்க்க முடியல அப்படின்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபில் சைன் கிடையாது, ஃபோட்டோகிராஃபில் டேட் கிடையாது, ஃபோட்டோகிராஃபில் நேம் கிடையாது. ஓகே, அண்ட் டார்க் கிளாஸ் கிடையாது. யூனிஃபார்ம் இங்கே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அந்த ட்ரெஸ்ஸும் பேக்ரவுண்டும் வேறு மாதிரி பார்த்துக்கோங்க, கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அண்ட் ஷேடோஸ் அந்த ஃபேஸ் வந்து பின்னாடி விடக்கூடாது. அதாவது கண் எல்லாமே அந்த முடி கவர் பண்ணக்கூடாது, கண் கிளியராக தெரியணும். கிளாஸ் இருக்குது அப்படின்னா அந்த கிளாஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அந்த கண்ணில் இருக்கிறத ஸ்கேன் பண்ணுவாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ரைட், ஸோ ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 20 to 200 KB 75%, அதாவது 3/4 அங்கே வந்து கவர் ஆகணும். ஃபோட்டோ பேக்ரவுண்ட் பிளெயின் ஒயிட் தான் இங்கே இருக்கும், தெளிவாக சொல்லிட்டாங்க. ரைட்டா, பிளெயின் ஒயிட் அப்படின்னா நீங்களும் ஒயிட் ஷர்ட் போடக்கூடாது, ஷர்ட் கலராக வந்து இருக்கலாம், பட் ஒயிட் வந்து இருந்தாகணும். ஃப்ரண்டல் வியூ அண்ட் ஐஸ் ஓப்பனாக இருக்கணும், அந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கணும். கிளாஸ் நீங்கள் வந்து போட வேணாம். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நேச்சுரலாக இருக்கணுங்க. அதாவது கண் அடிக்கிறது, புருவ தூக்கி காட்டுறது, வாய் ஒரு மாதிரி வைக்கிறது, சீக்கிரத்து அதெல்லாம் இல்லை. எல்லாமே இங்கே நார்மலாக தான் இருக்கணும். உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து ஸ்டைல் கொடுக்க போகிறதுல எக்ஸாம் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. சீக்கிரம் தான் கிடையாது, நார்மல் ஸ்மைல் தான். பல்லு தெரியறது, கண்ணு தூக்குறது எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக வந்து கொடுத்தாகணும். ஓகே, இது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அங்கே ஸ்டூடியோவில் போய் காட்டுங்க. அந்த ஸ்டூடியோவில் அவங்க எடுத்து கொடுப்பாங்க. நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இது உங்களுக்கு என்ன ரிஜெக்ட் வந்து பண்ணுறாங்க. அடுத்து பாருங்கள், இங்கேயுமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த சின் கீழே வரைக்கும் வந்து வரணும், அப்போ தான் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணப்படும். அப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்டூடியோவில் இந்த லெவலில் வந்து காமிங்க. எனக்கு இந்த லெவலில் ஜூம் பண்ணிக்கணும் காமிச்சிக்கணும்னா ஜூம் பண்ணி கொடுப்பாங்க. அதை எடுத்துபடி எக்ஸாமில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் லைவ் ஃபோட்டோகிராஃபிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைலில் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும். கேப்சர் ஃப்ரம் டிவைஸ் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து வரும், அதை வந்து கொடுத்துக்க முடியும். நான் வந்து கொடுத்த பார்க்குற எப்படி வருது அப்படின்னு. இன்கேஸ் நீங்கள் சிஸ்டமில் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு QR கோடு வந்து வரும். அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை வந்து ஓகே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து பின்னாக வந்துடும். இது ஒரு விஷயம். அடுத்தது ட்ரிபிள் சிக்னேச்சர். இந்த கைட்லைன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியங்க. இங்கே தான் வந்து ஒரு பெரிய விஷயமே இருக்குது. ரொம்ப தெளிவாக நீங்கள் கொடுத்து ஆகணும். அப்லோடிங் சிக்னேச்சர் ரைட்டா, எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். நம்ம லாஸ்ட் இயர் ஒரு பேப்பரில் ஒரு சைன் போட்டிருப்போம், உள்ளே வந்து ஓகே வந்து பின்னாக ஆகியிருக்கும். கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் ஷுட் சைன் தட் 3 times வெர்டிக்கலி. நீங்கள் அப்ளை பண்ணுறபோது ஒரு டைம் தான் விசிபிள் ஆகும், பட் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது 3 time நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் ஸ்பேஸ் இருக்கணுங்க, அதாவது 1 2 3 வந்து போட்டுருக்கணும். இது ஒரு விஷயம். இந்த கேப் ரொம்ப அவசியம், கரெக்டாக வந்து கொடுக்கணும். அண்ட் இந்த விஷயமும் நீங்கள் ப்ராப்பராக வந்து பின்னாக ஸ்பேஸை வந்து கொடுத்துருக்கணும். ஓகேவா, அண்ட் இது எல்லாமே JPG ஃபார்மெட்டில் 20 to 100 KBயில் வந்து கொடுத்துருக்கணும். பிக்சல் 350 to 500 இது எல்லாமே சரியாக இருந்தால் தான் உள்ளே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏதாவது 3 சிக்னேச்சருமே ஒரே இமேஜ் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒரு பேப்பர் வந்து இருக்கா, அந்த ஒரு பேப்பரில் 1 2 3 சைன் 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 ஃபுல்லாக நீங்கள் வந்து பின்னாக போட்டுக்கணும். கிளியர் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். எக்ஸாக்ட்லி 3 விஷயம் வந்து பின்னாக கொடுத்துருக்கணும். வெர்டிக்கலி மேலே கீழே ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி வந்து பின்னாக போகக்கூடாது. இது எல்லாமே பிளெயின் பேப்பர் தான், அன்ரூல்டு பேப்பர். கோடு போடக்கூடாது, கோடு போட்டிருக்க கூட தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். JPG ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துருக்கணும். ஓகேவா, ரைட். எதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இங்கே வந்து பாருங்கள், ஹரிசாண்டல்லாம் வந்து ஒத்துக்கல. ஓகே, ஏன்னா அப்படின்னா நீங்கள் மேலே கீழே தான் வந்து போடணும். அடுத்த விஷயம் கலர்டு கிடையாதுங்க. அதாவது ஒயிட் பேக்ரவுண்டில் ஒயிட் ஷீட்டில் பிளாக் பெனில் மட்டும் தான் வந்து போடணும். நீங்கள் ப்ளூ பெனில் போடுறீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பிளாக் மட்டும் தான் அலவுடு. அடுத்து பாருங்கள்,
பிளெயின் ஒயிட் மட்டும் தான். அப்போ இதே வந்து கிடையாது. சிக்னேச்சர் மட்டும் தான் வந்து அலௌடு. கீப் அப்ரைட் சைடில் வந்து இல்லை, இந்த ஆங்கிளில் வந்து வரணும். பிளராக இருந்தால் எடுத்துக்க மாட்டாங்க. கேப் இல்லையா, அப்போ இதே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சிங்கிள் கிடையாது, 3 சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும். ரைட்டா? அப்போ ட்ரிபிள் சிக்னேச்சர் ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாமே பார்த்து கிளியராக நீங்கள் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுங்கள், எல்லாமே நீங்கள் யோசித்து பார்த்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதுக்கான ஃபார்மேட் எடுத்துக்கோங்க. ஸ்பேஸ் நம்மளே வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது கொடுத்துருக்காங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளில் ப்ராப்பராக போட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். சைஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போது இங்கே அப்லோட் பண்ணும்போது இந்த சிக்னேச்சர் ஃபோட்டோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு டென்ஷன் வந்து ஏற்படுத்தும். மற்ற எல்லா விஷயம் காமனாக வந்து பண்ணிடலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது சில விஷயங்கள் இருக்குது, அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இன்னும் எக்ஸாமே அப்ளை பண்ணலை, இப்போ தான் நம்ம சிஎஃப் வந்து பின்னாக வந்திருக்கோம். ரைட்டா? அப்போ இங்கே என்ன உங்களுக்கு ஸோ ஃபோட்டோ, அடுத்த விஷயம் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் தெளிவாக சொல்லிட்டேன்னா, இதில் டவுட்ஸ் இருந்தால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இவ்வளோ தான் விஷயங்கள். இதில் ஃபோட்டோவாக இருந்தால் பிளெயின் பேக்ரவுண்ட் இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டு, உங்கள் ட்ரெஸ்க்கு ஆப்போசிட்டாக வந்துருக்கணும். 75% 3/4 முக்கால்வாசியில் வந்து கவர் ஆகிருக்கணும். அந்த ஃபேஸ் செயின், ஐஸு, அப்புறம் காது எல்லாமே கிளியராக வந்துருக்கணும். ஸ்பெக்ஸ் போடக்கூடாது. தலைமுடி எல்லாமே கரெக்டாக வந்துருக்கணும். ரைட்டா? அடுத்த விஷயம் சிக்னேச்சர் பொறுத்த வரைக்கும் 3 சிக்னேச்சர். இங்கே சிக்னேச்சருக்கான ஃபைல் நேம் சிக்னேச்சர், ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோ. ரைட்டா? அப்லோட் பண்ணிடலாமா? ரைட். ஸோ அப்லோட் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். திரும்ப அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே அண்டர்ஸ்டுட் அக்செப்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ நீங்கள் கொடுத்துட்டு அப்லோட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைவ் கேப்சர் நீங்கள் கொடுக்கும்போது தெளிவாக பார்த்துக்கோங்க. அதாவது 3/4 இருக்கணும். ஓகே, கேமராவில் ரொம்ப ஜூமிங்கில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ணிங்கள அந்த ஃபோட்டோக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகணும். அப்போ தான் மோஸ்ட்லி வந்து எடுத்துக்கல அப்படின்னா நீங்கள் திரும்ப அதை மேட்ச் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? அது வந்து பார்க்க பழைய ஃபோட்டோ ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் கேமராலையுமே நீங்கள் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கும் 75% ரொம்ப ஜூமிங்கில் நம்ம அந்த ஃபேஸ் மட்டும் தான் தெரியணும். உங்களோட ஷோல்டர் அதெல்லாம் தெரியக்கூடாது. அந்த ஹெட்டு சின்ன அது தெரிஞ்சால் போதுமான விஷயமா வந்திருக்கும். அடுத்த விஷயம் சிக்னேச்சர். ஸோ எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு சேவ் சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி வந்து பாருங்கள், சிஎஃப் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கே அப்ளை பண்ண போகிறோம். ரைட்டா? இன்னும் எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணலை. ஸோ எக்ஸாம் என்ன இயர் வந்து பின்னாக பண்ணிட்டோம். சிஎஃப் வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் லைவ் கேமரா எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் இது வந்து ஓகே ஆகும். ரைட்டா? ஸோ இது அப்ளை பண்ண நமக்கு டைம் வந்து பின்னாக எடுத்தது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிளிக் பண்ணால் எக்ஸாமுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண போகலாம். ஸோ பாருங்கள், நீங்கள் சப்மிட் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான விஷயம் வந்து வருது. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்ளை பண்ண போகிறோம். இங்கே எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறது ஃபுல்லாக வந்து பார்த்துலாம். சோஃபார் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், யூனிவர்சல் நம்பர் ரெடி பண்ணியிருக்கோம், சிஎஃப்ல பேசிக்கான விஷயம் ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டோம். இது எல்லாமே எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே காமன். அண்ட் அதை யூஸ் பண்ணி எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிடலாமா? 2026 எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே அப்ளை பண்ணும்போது பதட்டம் எதுவுமே வந்து வேண்டாம். பேசிக்கான விஷயம் நம்ம அங்கேயே வந்து முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இங்கே நல்லா வந்து கேட்குதோ எல்லாம் பார்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்டே சொன்ன மாதிரி தான் அந்த ஓபிசி அனெக்ஷர் எஸ்சி/எஸ்டி வரும்போது மட்டும் சில விஷயம்லாம் வந்து மாற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நிதானம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். டவுட்னா வந்து கேளுங்க. ஓகே, சரி அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நல்லா பாருங்கள், உங்களோட ஐடென்டி கொடுக்கப்பட்டிருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கலாம், வியூ சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் மெட்ரிகுலேஷன் போர்ட் ப்ரொஃபைல், ஆதார் ஃபோட்டோ ஐடி. அடுத்த விஷயம் சிஎஃப்ல பர்சனல் ப்ரொஃபைல், பேரண்ட் ப்ரொஃபைல், சோஷியல் கேட்டகரி, டிசபிலிட்டி, அட்ரஸ், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், அச்சீவ்மெண்ட், எக்ஸாமினேஷனோட அட்டெண்டன்ஸ். ஓகே, எல்லாம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபோட்டோ அண்ட் லைவ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. வியூ பண்ணி பாருங்கள், சரியாக இருக்கா சரியா இல்லையா எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் செக் பண்ணிவிட்டு வியூவர் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு லாக் கன்ஃபார்ம் காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கா, ஸோ அதை வந்து லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிட்டா இது வந்து முடிஞ்சிடும். அன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் எல்லா சப் ஃபார்ம்ஸும் நீங்கள் வியூ பண்ணியிருக்கணும். கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேண்டிடேட் மஸ்ட் வியூ ஆல் சப் ஃபார்ம்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் லாக் த சிஏஎஃப். நம்ம எதுவும் வியூ பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பின்னாக போகாது. ஸோ ஒன்ஸ் ட்வைஸ் செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வியூ பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பட்டன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஓகேவா? இந்த பட்டில் எனேபிள் ஆனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். அப்போ கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்டுமே இங்கே கொடுத்துருக்கு இல்லையா, இதை ஒன்ஸ் வந்து வியூ பண்ணி ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்குவோங்க. ஓகே, ஸோ எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் லாக் கன்ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ரைட். ஸோ வார்னிங் பாருங்கள், ஆர் யூ ஷூர் கன்ஃபார்ம் சிஏஎஃப் எனி சேஞ்சஸ் மேட் டு யுவர் யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வில் நாட் அப்பியர் திஸ் ஃபார்ம். ஒன் டைம் மட்டும் நீங்கள் அப்ளை வந்து எடிட் பண்ணிக்க முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் ட்வைஸ் த்ரைஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. 1க்கு 5 முறை என்னென்ன விஷயங்கள் இருக்கோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்ரி அண்ட் ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வார்னிங் மெசேஜ், ஒன்ஸ் யூ லாக் யூர் சிஏஎஃப் நீங்கள் இதை வந்து மாற்ற முடியாது. என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து பின்னாக வரப்போகுது. ஓகேவா?
அதனால் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு எஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சிஎஃப் சக்ஸஸ்ஃபுல்லி லாக் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டுமா, இப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வந்து கேட்குறாங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கப்பட்டிருக்கு அண்ட் கிராஜுவேஷன். நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறோம், இதுதான் பேசிக்கான விஷயங்கள். ஓகே, ஸோ எஜுகேஷன் எல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆல்ரெடி பாஸ்ட் ஆர் அக்யூரிங், அதாவது நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்கு ஃபைனல் செமஸ்டர் முடிச்சது எக்ஸாம்ஸ் எழுத முடியும். இல்லை டிகிரி முடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஃபைனல் செம் எழுதிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், எக்ஸாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க. ஓகே, டிகிரி அதை வந்து கொடுக்க போகிறீங்க. டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கிற ரோல் நம்பர் அண்ட் என்ன எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க, டேட் இஷ்யூ டிகிரியில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த விஷயம் இங்கே வந்து கொடுக்கணும். அடுத்தது எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க, என்ன டிவிஷன் ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அதை கொடுக்கணும். காலேஜ் நேம் கொடுக்க போகிறீங்க. சர்டிஃபிகேட் யார் உங்களுக்கு கொடுத்துருக்கா அந்த அத்தாரிட்டி, இது எல்லாமே உங்கள் மார்க் ஷீட்லேயே இருக்கும். நீங்கள் தனியாக வந்து தேட வேணாம். என்ன யூனிவர்சிட்டி வந்திருக்கு, என்ன அட்ரஸ். ஓகே, இது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து பாருங்கள், உங்களோட சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். டிகிரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். டிகிரி சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 300 கேபிக்குள்ளே தான் வந்து இருக்கணும். 50 கேபி அண்ட் 300 கேபிக்குள்ளே தான் வந்து இப்போ இருந்தாகணும். அதை வந்து பார்த்துக்கணும். இது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து பண்ணணும். நேம் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். ஓகே, நம்ம 10th என்ன பார்த்தோம், போர்ட் சர்டிஃபிகேட்னு பார்த்தோம். ஃபோட்டோவுக்கு ஃபோட்டோன்னு பார்த்தோம். சிக்னேச்சர்னு பார்த்தோமா. இங்கே நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் சர்டிஃபிகேட் அப்புறமா டைப் பண்ணி அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, பண்ணலாமா. ஸோ அடுத்தது ஃபாரின் டிகிரி இன்ஸ்டியூஷன் அதை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் சிஎஃப் அன்லாக் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அதை அன்லாக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே முடிச்சாச்சு ரைட்டா. இங்கே டிகிரி பொறுத்த வரைக்கும் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்ன காலேஜில் முடிச்சிருக்கீங்க, என்ன டேட்டில் வந்து கொடுக்கப்பட்டது, அது யார் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன சர்டிஃபிகேட், இதை வந்து கொடுக்க போகிறீங்க. அடிப்படையான விஷயங்கள், எந்த டவுட்டும் வந்து வேணாம். இதில் டவுட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதான் வந்து கொடுக்க போகிறீங்க. அண்ட் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் அண்டர்ஸ்கோர் சர்டிஃபிகேட் 50 கேபி 300 கேபி அதை வந்து பின்னாக பார்த்துக்கோங்க. அண்ட் பிடிஎஃப் ஃபார்மெட் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும், ஜேபிஜி ஃபார்மெட் இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு ப்ரிவியூ வந்து கொடுத்து பாருங்கள், சரியாக இருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ரிவ்யூவில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ இந்த எல்லா விஷயமும் இங்கே வந்து விசிபிள் ஆகும். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணி சரியாக செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் சப்மிட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வார்னிங் மெசேஜ் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதனால் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து போங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அது எல்லாமே என்டர் பண்ணியிருப்பீங்களா சிஏஎஃப்ல, அந்த எல்லா விஷயமும் இங்கே வந்து வந்திருக்கும். ஸோ அந்த இயர் எல்லாமே செக் பண்ணி சரியாக செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த விஷயம், ஸோ பேசிக்காக வந்து கொடுத்துட்டோம். என்ன கேட்டிருக்காங்க, லாங்குவேஜ் மீடியம் கேட்டிருக்காங்க. என்ன நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேவா, அதாவது ஜிஎஸ் பேப்பர் வந்துருக்கு இல்லையா, ஜிஎஸ்ல எதை வந்து கொடுக்க போகிறேன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லா லாங்குவேஜ் இருக்குது, ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே வந்திருக்கும். ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. லாங்குவேஜ் மெயின்ஸ் எழுத போகிறது. ஸோ இந்த லாங்குவேஜை ப்ராப்பராக வந்து பார்த்து கொடுக்கணும். என்ன லாங்குவேஜ் என்ன இருக்குது ஏது இருக்குன்ட்டு தெளிவாக வந்து கொடுக்கணும். ஏன்னா இங்கே தமிழ் வந்து கிடையாது. இங்கே எழுத போகிறது என்ன எழுத போகிறீங்க அதை நீங்கள் வந்து பின்னாக கொடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ 1 to 5 கொடுக்க போகிறீங்க வந்து பார்த்துக்கணும். சேம் ஆப்ஷனுக்கும் என்ன நீங்கள் வந்து பின்னாக பண்ண போகிறீங்க அதையும் நீங்கள் வந்து பின்னாக பார்த்துக்கணும். அது ஃபஸ்ட் நீங்கள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து பின்னாக கொடுக்கணும். ஓகேவா, ரைட். பார்க்கலாமா. இது மெயின்ஸ் பேப்பர் ஜிஎஸ் 1 to 5 வந்துருக்கு இல்லையா, அந்த பேப்பர் என்ன லாங்குவேஜில் எழுத போகிறீங்க. தமிழ் எழுதலாமா, எஸ் தாராளமாக எழுத முடியும். கொடுத்துருக்க எல்லா லாங்குவேஜ் செக் பண்ணி பாருங்கள். டோங்ரி, மைத்திலி எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வந்து பின்னாக வேணுமோ அதை நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் வந்து பின்னாக கொடுத்துருக்கேன் ரைட்டா. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே கொடுக்குற பேஸ் பண்ணி தான் மெயின்ஸ் பேப்பர் உங்களுக்கு வந்து வரும். இங்கே இங்கிலீஷ் கொடுத்துட்டு அங்கே தமிழ் எழுதிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ ப்ராப்பராக பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து போகலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஸோ ஆப்ஷனில் எதாவது சூஸ் பண்ணியிருக்கீங்களோ கரெக்டாக வந்து பார்த்து போடுங்க. இங்கே கொடுக்குறது தான் லாஸ்ட் வரைக்கும் வந்து பின்னாக வரும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அட்டம்ல மாற்றுறோம் மாற்றலை அதெல்லாம் வந்து அப்புறம் இங்கே என்ன கொடுக்க போகிறோம் அதுதான். நீங்கள் மெயின்ஸ் போகும்போதில் இந்த அப்ளிகேஷன் கொடுக்கும் போதே ஆப்ஷன் வந்து கொடுத்துடணும். அடுத்தது ஆப்ஷனல் என்ன லாங்குவேஜில் எழுத போகிறீங்க அது இங்கே வந்து கொடுத்துடணும். ஓகேவா, ஸோ பேப்பர் 1 to 5ல் லாங்குவேஜ் மீடியம் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. மெயின்ஸில் தமிழில் எழுத முடியும். ஓகே, ப்ரிலிம்ஸாக உங்களுக்கு பேப்பர் இங்கிலீஷும் ஹிந்திலையும் மட்டும் வரப்போகுது. பட் மெயின்ஸில் கொஸ்டின் உங்களுக்கு இங்கிலீஷில் வந்தாலும் நீங்கள் தமிழில் ஆன்சர் எழுத முடியும். ஸோ அதை பார்த்து வந்து எழுதிக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்த் ஈஸ்ட்டில் வந்திருக்கோம், அப்புறம் எஸ் நோ அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நோ எஸ் பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் லாங்குவேஜ் பேப்பர். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனை கிளியராக வந்து படிச்சிருக்கணும். யூபிஎஸ்சி என்ன எக்ஸாம், என்ன பேட்டர்ன், எவ்வளோ மார்க் வந்து கேட்குறாங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு புக்ஸு நோட்ஸ் அதெல்லாம் தாண்டி என்ன பேட்டர்னில் வந்து இருக்குது. இப்போ இங்கே பேப்பர் 1 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்னப்பா இங்கிலீஷே வந்து கிடையாதா, அஸ்ஸாம்ஸ் இருக்குது, பெங்காலி, குஜராத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் வந்து இல்லை. அப்போது ஒரு கம்பல்சரி பேப்பர் நம்ம இங்கே வந்து கொடுத்தாகணும். இங்கிலீஷ் எல்லாருமே வந்து எழுத போகிறோம். ஸோ ஒரு பேப்பர் உங்களுக்கு என்ன விஷயமா இருக்கோ பேப்பர் ஏ நம்ம வந்து கொடுத்துட்றோம்.
ஓகேவா? ஸோ அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் மீடியம் ஃபார் பர்சன்டேஜ், அதாவது இன்டர்வியூவில் நம்ம என்ன லாங்குவேஜ் வந்து கொடுக்க போகிறோம், ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ், உங்களுக்கு எது விருப்பம். அப்போ நிறைய பேர் கேட்குற விஷயம், நம்ம இன்டர்வியூவில் தமிழ் பேச முடியுமா? எஸ், தாராளமாக பேச முடியும். இங்கிலீஷ் பண்ண முடியுமா? தாராளமாக பண்ண முடியும். அப்போ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த லாங்குவேஜ் ப்ராப்பராக வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. இதுக்கான பதில் நீங்களே வந்து பிளான் கொடுத்துக்கலாம். ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் 3 தான், மற்ற லாங்குவேஜ் வந்து இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டர் ஃபார் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, தமிழ்நாட்டில் உங்களுக்கு சென்னை மட்டும் தான் வந்து இருக்கும். ஸோ அதை கரெக்டாக வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சென்டர் மாற்றி கொடுத்துட்டா மாட்டிப்பீங்க. இது மெயின், ப்ரிலிம்ஸ்க்காக இல்லை, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்டர் தமிழ்நாட்டில் வந்து சென்னை வந்திருக்கு, அது வந்து கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் வந்து கேட்குறாங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சர்வீஸ்க்கும் என்ன ப்ரிஃபரன்ஸு. ஸோ ப்ரிஃபரன்ஸ் 1, 2, 3 நிறைய வந்து பின்னாக வரும், அது கொடுத்தாகணும். இதில் கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள் 23 இருக்கா, 23க்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஐஏஎஸ் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அப்போது ப்ரிஃபரன்ஸ் 1 நான் இது வந்து கொடுத்துட்டேன். ஐபிஎஸ் எனக்கு செகண்ட் வந்திருக்கு, இது 2 நான் வந்து கொடுக்குறேன். அடுத்தது ஐஎஃப்எஸ் 3 எனக்கு இருக்குது, 3 நான் வந்து கொடுக்குறேன். நம்ம விருப்பம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க 23 சர்வீஸில் எந்த சர்வீஸ் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம், செகண்ட் கொடுக்க போகிறோம், அது தெளிவாக பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் சாய்ஸ் தான். ஓகேவா? ஸோ ப்ரிஃபரன்ஸ் மெத்தட் உங்கள் மெத்தட் தான். இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே செக் பண்ணி பாருங்கள், எதை நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா இந்த வருஷம் இந்த சர்வீஸ் அலோகேட் பண்ணுறது, கேடர் நிறைய விஷயங்கள் மாற்றி வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு வேணுமோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது உங்களோட விருப்பம் தான். ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாத்தையுமே கொடுக்கணும். நம்ம ஒன்று கொடுத்து ஒன்று கொடுக்காமட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து பின்னாக போகாது. 23 பாக்ஸ்லையுமே கிளிக் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் தப்பாக கொடுத்துட்டு கிளியர் கொடுத்துட்டு வந்து மாற்றிக்க முடியும். ஓகே, ஸோ எல்லாம் படித்து பார்த்துட்டு டிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அண்ட் ரிவ்யூ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே டாப்பில் ஒரு பாக்ஸ் இருக்குது, நீங்கள் அதையுமே ஓகே பண்ணணும். ஸோ நான் ஓகே பண்ணாமல் வந்து விட்டுட்டேன். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து கிளிக் பண்ணிக்கோ. என்ன அப்படின்னா 2026 நோட்டிஃபிகேஷன் அந்த ரூல்ஸ், அதாவது என்ன அட்டம்ப்ட்டு, யார் லாஸ்ட்டு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அட்டம்ப்டில் இருக்கிறவங்க, சர்வீஸில் இருக்கிறவங்க அட்டம்ப்ட் கொடுக்கறதுக்கு சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நான் ஐபிஎஸ் வந்து எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் வந்து இப்போ எனக்கு வாங்கலாம். இப்போ ஐஆர்எஸ் இருக்குது, நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் கொடுத்து ஐபிஎஸ் வந்து வாங்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது. பட் இப்போது சர்வீஸில் இருக்கவங்களுக்கு எப்படி வந்து கொடுக்கணும், என்ன விஷயங்கள் இருக்குது, எக்ஸாம் அப்ளை பண்ணால் சர்வீஸில் இருக்கலாமா இருக்கக்கூடாத மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் ட்வைஸ் எல்லாம் ப்ராப்பராக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கொடுங்க. ஓகேவா? அந்த விஷயங்கள் புரியல அப்படின்னா எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கிளியராக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2025 எக்ஸாம்ஸில் முடித்தவங்களிருந்து, இப்போ இந்த வருஷம் எழுத போகிறதுலேருந்து, அடுத்த வருஷம் நீங்கள் என்ன போஸ்ட் வந்து இருக்கலாம், எப்படி வந்து கொண்டு போக முடியும், இந்த வருஷம் போஸ்ட் வாங்கிட்டா நெக்ஸ்ட் என்ன வந்து இப்போ பண்ண போகிறீங்க, இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் கிளியராக வந்து கொடுத்துருக்கு. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் அதை வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வருஷம் என்ன கேட்டிருக்காங்க, பேக்ரவுண்ட் ஆஃப் த கேண்டிடேட். ஓகே, அதாவது பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்கப்பட்டிருக்கு, நம்ம படித்த ஸ்கூல் எங்கே படித்தோம் அதை வந்து கேட்டிருக்காங்க, ரெசிடென்ஸ் 10th + 12th அது எங்கே வந்து படிச்சிருக்கோம் அதை வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் 15 இயர்ஸில் உங்களோட ஃபாதர், உங்களோட டேடி வந்து எங்கே வந்து பின்னாக ஸ்டே பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து அப்ராடில் வந்துருக்கலாம், வெளியூர் தங்கி வந்து பின்னாக இருக்கலாம். எங்கே இருந்தால் லாஸ்ட் 15 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, 1 or 2 கிடையாது. இப்போ கடைசி 15 வருஷத்தில் உங்கள் அப்பா எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்கள் பார்த்து வந்து போட்டுக்கணும். அடுத்த விஷயம், உங்களோட ஏரியா, அதாவது அர்பனில் இருக்கா ரூரல் இருக்கா அதை வந்து இப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கான விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. 2011 அந்த சென்சஸ் படி பார்க்கும்போது முனிசிபாலிட்டியில் உங்களோட பாப்புலேஷன் 5000 அண்ட் 75% வந்து ஒர்க்கிங்காக இருக்கிறாங்க. அண்ட் டென்சிட்டி 400. இது எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி கிராமப்புறமாக இல்லைனா வந்து சிட்டி சைடில் இருக்கீங்களா, அர்பன் ரூரல் 2 ஆப்ஷனாக இருக்குது, அதை ப்ராப்பராக வந்து பார்த்து கொடுத்துக்கணும். ஓகேவா? இது எல்லாமே ஃபஸ்ட் பேசிக்கான விஷயங்கள் புரிஞ்சுதா? ஃபஸ்ட் என்னது, பிளேஸ் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து எஜுகேஷன் படித்தது, 12th அப்பா, அது அப்புறம் வந்து சொசைட்டி, இதெல்லாம் பேசிக் தான். பார்த்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பின்னாக்க போகலாம். ஸோ பேசிக் கொடுத்துட்டோம். அடுத்தது எஜுகேஷன் பர்டிகுலர்ஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்கூலில் என்ன மீடியம், தமிழா இங்கிலீஷா, அப்புறம் காலேஜ் லெவலில் என்ன மீடியம் வந்து பின்னாக படிச்சிருக்கோம் அதை வந்து கேட்டிருக்காங்க. டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், ஸ்கூல் லெவலில் என்ன டைப் நீங்கள் வந்து பின்னாக படிச்சிருக்கீங்க ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலா இல்லைனா ப்ரைவேட்டா எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு, அதை பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும். எல்லாமே உங்கள் சர்டிஃபிகேட்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம், காலேஜ் லெவலில் வந்து கேட்கப்பட்டிருக்கு. டிகிரி என்ன டிகிரி அண்டு பிஜி என்ன பண்ணியிருக்கீங்க, எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி. இதில் வந்து கிராஜுவேட், அதாவது பேச்சுலர் டிகிரி எல்லாரும் கன்ஃபார்மாக கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் பிஜி இருந்தால் உங்கள் விருப்பம் தான், இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து விட்டுடலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் எல்லோரும் வந்து முடிச்சிருக்கணும், அதை பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? எல்லாமே அடிப்படையான விஷயங்கள் தான், பெருசாக எதுவுமே கிடையாது. இருந்தாலும் டவுட் இருந்தால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் பாஸ்ட், மெயின் எக்ஸாமினேஷன் என்ன, நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்களா, அந்த முக்கியமான ஸ்ட்ரீம் என்ன அதை வந்து கொடுக்கணும். அதுக்கான மார்க்ஸ் வந்து கொடுக்க போகிறீங்க, பர்சன்டேஜ் மார்க் 100க்குள்ளே வந்து கொடுக்கணும், அதை நம்ம வந்து கொடுத்துடலாம். ஸோ அடுத்த விஷயம் எம்ப்ளாய்மெண்ட், நம்ம சிஏஎஃப்ல ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதில் வந்து எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு என்ன இருக்கோ ப்ராப்பராக வந்து கொடுத்துக்குவாங்க.
இன்கேஸ் நீங்கள் எம்ப்ளாய்டு இல்லை, அன்எம்ப்ளாய்டு இல்லை, ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னா அதர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன நேச்சரில் வந்து வரீங்க. ஸோ நேச்சரில் பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், கவர்மெண்ட் சர்வீஸ், செல்ஃப் எம்ப்ளாய்ட், டீச்சிங் அண்ட் அதர்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் எந்த செக்டார் நீங்கள் வரீங்களோ அதை கொடுக்கணும். அது ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ஆனுவல் இன்கம் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். பார்த்து வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பர்டிகுலர்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ஃபைனலி குவாலிஃபைட் பை யூ. நம்ம என்ன எக்ஸாம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகியிருக்கோமா? ஃபார் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணி பாருங்கள். சிவில் சர்வீஸ் எக்ஸாம், இன்ஜினியரிங், இல்லை எனி அதர் யூபிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன், ஆர்ஆர்பி, பேங்கிங், எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? இங்கே எக்ஸாம்ஸ் நான் கிளியர் ஆகலை அப்படின்னாலும் எதுவும் இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணி ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிட்டு வந்து பின்னாடி நெக்ஸ்ட் வந்து பின்னாக போயிடும். ஓகே. ஏன்னா சில பேர் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பின்னாக இருக்கலாம், எக்ஸாம்ஸ் எழுதாமல் வந்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணிடலாம்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதுமான விஷயம். அது வந்து ஓகே ஆகிடும். க்ரீன் சிம்பிள் வருது அப்படின்னா அது ஓகே ஆகிடுச்சு. ரைட்டா? இல்லை நான் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதை என்டர் பண்ணிங்க. என்டர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் குவாலிஃபைட் பை யூ. எத்தனை டைம் நீங்கள் அந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகிருக்கீங்களோ நம்பரை வந்து கொடுக்கணும். எல்லாம் பேசிக்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். இது எங்கேயுமே நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இல்லை. யோசிச்சு பார்த்து ப்ராப்பராக வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரீசன்ஸ் ஃபார் ப்ரிஃபரிங் சிவில் சர்வீஸ். இந்த சிவில் சர்வீஸ் நான் எதுக்காக வந்து ப்ரிஃபர் பண்ணேன்? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி. அதில் கொடுத்துருக்க விஷயம் நம்ம வந்து பார்த்துலாமா? அதாவது எனக்கு நல்ல பே கிடைக்கிது, பெட்டர் சர்வீஸ், ப்ரெஸ்டேஜ், பவர், அத்தாரிட்டி, எந்த விஷயத்துக்காக. ஸோ இதில் கவர் ஆகிற விஷயங்கள் அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. செகண்ட் ப்ரையாரிட்டியில் சேம் அதே கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக நான் சிவில் சர்வீஸ் சூஸ் பண்ணேன்? எனக்கு என்ன விஷயமா இருக்குது? நல்ல சேலரி வருது, நல்ல பவர் கிடைக்கும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப் செக்யூரிட்டி, இதெல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி அதை வந்து இப்போ நகை போடும். இதெல்லாமே உங்களோட விஷயங்கள்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. எதுக்காக இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம இன்டர்வியூ போகும்போது இந்த எல்லா விஷயமும் கேட்பாங்க. நீங்கள் எதை வந்து கொடுத்துருக்கீங்க, எதை வந்து கொடுக்கல, எதுக்காக வந்து கொடுத்துருக்கீங்க, இந்த எல்லா பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெட்டர் பே கொடுக்கப்படுது அப்படின்னா ஏன் பெட்டர் பேல வந்து கொடுத்துருக்கீங்க, மற்ற வேலையில் அது வந்து கிடைக்கலையா, இந்த எல்லா பாயிண்ட்டுமே கேட்பாங்க. ஸோ கொடுக்கும்போது நிதானமாக நம்ம என்ன கொடுக்குறன்றதை கான்ஷியஸோட வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப், பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன். ஃபாதரோட குவாலிஃபிகேஷன், மதர் குவாலிஃபிகேஷன், அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க, அப்பாவோட ஆனுவல் இன்கம், அம்மாவோட ஆனுவல் இன்கம். ஓகே. இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதை பார்த்து செக் பண்ணி கரெக்டாக வந்து பின்னாக போடுங்க. ஸோ அடுத்தது, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு எப்படி வந்து தெரியும்? அதுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது யூனிவர்சிட்டியா, எம்ப்ளாய்மெண்ட்டா, எல்லாமே கேட்கப்பட்டிருக்கு. ஸோ யூபிஎஸ்சி வெப்சைட் அதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கோச்சிங் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு எதனா கோச்சிங் போயிருக்கீங்களா, மெயின்ஸ் போயிருக்கீங்களா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான விஷயம் ரொம்ப வந்து அவசியம். ஸோ கிளியராக பார்த்து கொடுங்க. ஸோ ஆப்ஷன் என்ன வந்திருக்கு? த கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், யூனிவர்சிட்டி, ப்ரைவேட், அதர்ஸ் நாட் அட்டெண்ட். ஓகே. நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கோ மெயின்ஸ்க்கோ ஏன்னா இன்ஸ்டியூட் போயிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து கொடுங்க. நீங்கள் பேர் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த ப்ரைவேட்டாக கவர்மெண்ட்டாக அதை மட்டும் கொடுத்தா வந்து போதும். ஓகே. ஸோ அடுத்ததில் உங்களுக்கு எத்தனை அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கீங்க, ப்ரிலிமினரி, மெயின்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை வந்து குவாலிஃபை ஆயிருக்கீங்க, அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, எத்தனை வந்து குவாலிஃபை ஆயிருக்கீங்க, மெயின்ஸ் அட்டெம்ப்ட் எத்தனை குவாலிஃபை ஆயிருக்கீங்க, அண்ட் ஆப்ஷன் சப்ஜெக்ட் எதை வந்து கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதாவது டிகிரியில் முடிச்சிருக்கீங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இருக்குன்னா இங்கேயும் மெக்கானிக்கல் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிச்சிருக்கேன், இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நான் இங்கிலீஷ் படித்தேன், ஜியாகிரஃபி சூஸ் பண்ணியிருக்கேன், நான் ஹிஸ்ட்ரி படித்தேன், இங்கே மேக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னா சேமாக டிஃப்ரெண்ட்டாக அதை நீங்கள் வந்து பின்னாக கொடுக்கணும். ஓகேவா? பார்த்து கொடுத்துக்கலாம். ஆனால் இங்கே முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். அதாவது ப்ரீவியஸ் மெயின்ஸில் இப்போ இந்த வருஷம் எக்ஸாம் வந்து எழுதுகிறேன், லாஸ்ட் இயர் நான் குவாலிஃபை ஆகியிருந்தால் மெயின்ஸில் என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தேன். சில பேர் அந்த ஆப்ஷன் வந்து மாற்றுவாங்க. அப்போ என்ன நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதை நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுத்தாகணும். அண்ட் நீங்கள் யூனிவர்சிட்டியில் படித்த விஷயங்களோ இங்கேயோ சேமாக இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, அது நம்ம வந்து பின்னாடி கொடுத்துடணும். டிஃப்ரெண்ட் அப்படின்னா எதுக்காக இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த ஆப்ஷனில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை ஹை ஸ்கோரிங்காக பண்ண முடியும், இல்லை அதுக்கான மெட்டீரியல் அதிகமாக கிடைக்கிது, அகாடமிக்ஸ் ஈஸியாக வந்து கிடைக்கிது, என்ன வந்து காரணம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்து வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ரீசன் வந்து வேணும். எதுக்காக நான் சூஸ் பண்ணேன்றது நீங்கள் கொடுத்தா தான் பெட்டராக வந்திருக்கும். ஓகே. ஸோ அடுத்த விஷயம் உங்களுக்கு, ப்ளீஸ் கிவ் சஜஷன்ஸ் இஃப் பிரீஃப் டு இம்ப்ரூவ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ரிகார்ட் டு சிலபஸ். அதாவது எக்ஸாம் யூபிஎஸ்சியோட எக்ஸாமினேஷன் அந்த பேட்டர்ன் சிலபஸ் எதனா மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்ஸில் உங்களுக்கு சஜஷன் வந்து கொடுக்கலாம். இது வந்து அப்ளிகபிள். ஓகே. ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரிவ்யூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து வந்துட்டோம். என்ன கேட்டிருக்காங்க? ப்ரிலிமினரி சென்டர் வந்து இப்படினா கேட்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ சென்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை வந்து இப்படினாக கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு சென்னை, அப்புறம் பக்கத்தில் புதுச்சேரி, வெள்ளூர், மதுரை எல்லாம் வந்திருக்கும். எது பக்கமாக இருக்கோ அதை நீங்கள் வந்து இப்படினா கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ எல்லாம் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், டூ யூ விஷ் டு சப்மிட் ஃபார் செலக்டட் எக்ஸாமினேஷன் ஃபார் சிவில் சர்வீஸ், ஐ ஹேவ் ரிட் டிக்ளரேஷன். அக்ரி இல்லைனா நாட் அக்ரி கொடுத்துட்டு திரும்ப ரீசெக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்னா ஐ ஹேவ் ரிட் டிக்ளரேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இப்போது பேமெண்ட் வந்து வந்திருக்கு. ரைட்டா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இங்கே ஓபிசி நம்ம வந்து கொடுக்கவே இல்லை. ரைட்டா? ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் வந்து பின்னாக வராது. உங்களுக்கு
ஓபிசி அப்படின்னு வரும்போது உங்களோட ஃபாதர் எங்கே வந்து பின்னாக்கா பிறந்திருக்காங்க அந்த ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. அப்புறம் மதர் டேட் ஆஃப் பர்த் வந்திருக்கும். ஃபாதரோட பேன் நம்பர். ஓகே, அதாவது ஓபிசி வருது, நான் க்ரீமி லேயரில் நீங்கள் வரீங்க அப்படின்னு கொடுக்கும்போது எல்லா விஷயமும் அந்த பின்னாக அவசியம். அதாவது நீங்கள் ஓபிசி அப்ளை பண்ணும்போதே க்ரீமி லேயரா நான் க்ரீமி லேயரா எல்லாமே அவங்க வந்து என்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபாதரோ மதரோ கவர்மெண்ட் சர்வீஸ் இருக்காங்கன்னா எவ்வளோ சேலரி வந்து வாங்குறாங்க, அந்த லாஸ்ட் 3 இயர்ஸோட பே ஸ்லிப், ஐடி எல்லாமே நீங்கள் பார்த்தா வந்து பின்னாக பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படின்னு கொடுக்கும்போது அதில் வர விஷயங்கள் எல்லாமே கிளியராக வந்திருக்கும். அப்பாவோட பேன் நம்பர் எஸ் அங்கே வந்து பின்னாக தேவைப்படும். அண்ட் அம்மாவோட பேன் நம்பர் அது எல்லாமே வந்து பின்னாக தேவைப்படும். என்ன வேலை வந்து பின்னாக பார்க்குறாங்க, அண்ட் சர்வீஸில் இருக்கிறாங்களா அப்படின்னா என்ன சர்வீஸ், என்ன டைப்பில் இருக்கிறாங்க, ஒரு டீச்சர் அப்படின்னா ஹையர் செகண்டரியா இல்லை லோவரா, எந்த டைப்பில் வந்து இருக்கிறாங்க, எப்போ வேலைக்கு சேர்ந்தாங்க, இந்த எல்லா விஷயமும் அங்கே வந்து பின்னாக தேவைப்படும். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம ஃபாதருக்கோ இல்லைனா வந்து அம்மாவுக்கோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து இருக்கா, விவசாய நிலங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. எஸ் அப்படின்னா எஸ் நம்ம வந்து கொடுக்கணும். அப்படி எஸ் கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து அப்பா வந்து பின்னாக விவசாயம் வந்து பண்ணுறாங்க, எவ்வளோ பிள்ளைங்களுக்கு வந்து பின்னாக இருக்குது, அம்மாவுக்கு எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து கொடுக்கணும். அது லாஸ்ட்டாக ஒரு 3 இயர்ஸில் நம்ம ஐடி ஃபைல் பண்ணதுமே வந்து கொடுக்கணும். ஃபினான்ஷியல் இயர் 2022 இருந்து 23, 24, 24, 25 வரைக்குமே அந்த 3 வருஷத்துக்கான இன்கம் சேலரி வந்து கொடுக்கணும். அண்ட் அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அதை நம்ம வந்து கொடுக்கணும். அதர் சோர்சஸ் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா விவசாயத்தை தவிர்த்து என்ன விஷயம் நமக்கு வந்து பின்னாக வந்திருக்கு, இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு ஓபிசி அனெக்ஷனில் கிளியராக வந்து கேட்டிருப்பாங்க, பார்த்து கொடுக்கணும். இதுக்கெல்லாம் ஓன் சோர்ஸ் தான், நம்ம வெளியே எங்கேயுமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் அப்பா கிட்டேயோ உங்கள் அம்மா கிட்டேயோ வீட்டில் என்ன பண்ணுங்கள், நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கா இல்லையா, எவ்வளோ வந்து இருக்குது, யார் பேரில் வந்து இருக்குது, அண்ட் அதுக்கான இன்கம் எவ்வளோ வந்து பின்னாக வருது, நமக்கான ஏர்னிங்ஸ் என்ன, விவசாயத்தை தவிர்த்து வேறு பிஸ்னஸ் இருக்கா இல்லையா, இந்த எல்லா விஷயம் நீங்கள் ஓபிசி அனெக்ஷனில் நான் கிரிமினலில் கொடுக்கும்போது எல்லாமே கொடுத்து தான் ஆகணும். அதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஜென்ரலாக நமக்கு அதெல்லாம் வந்து வரப்போகிறது கிடையாது. ரிசர்வேஷன் கேட்டகரி நம்ம வரும்போது இதெல்லாம் பார்த்து வந்து கொடுக்கணும், தெளிவாக வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே. அண்ட் சேம் டைம் இங்கே நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறீங்க. ஓகே, அப்பாவதோ அம்மாவதோ ஐடி ஃபைல் பண்ணுறீங்கன்னா அந்த ஐடி அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ 50லேருந்து 300 கேபிக்குள்ளே மர்ஜ்டு ஐடிஆர், அதாவது 3 வருஷம் ஐடிஆரை வந்து மொத்தமாக நீங்கள் கிளப் பண்ணி மர்ஜ் பண்ணி அதை ஃபைலாக வந்து எடுத்துகிட்டு அங்கே வந்து நகர் கொடுத்துருக்கணும். இது எல்லாமே அந்த ஓபிசி அனெக்ஷன் ஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் எனக்கு வரல, நான் பட் இங்கே ஆடியோவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு அதை என்டர் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்தால் கேட்டுட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே ஓகேவா? இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த கேண்டிடேட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சோஷியோ எக்கனாமிக் அந்த கொஸ்டின் அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களோட கேஸ்ட் கேட்டகரி பற்றி கிளியராக வந்திருக்கும். அந்த கேஸ்ட் கேட்டகரி ரொம்ப வந்து நீட். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த கேஸ்ட் கேட்டகரி ஓபிசி க்ரீம் லேயர் பேஸ் பண்ணி தான் சில ஃப்ராடு எல்லாம் வந்து பின்னாக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் வந்து பின்னாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டு எவ்வளோ வந்து பண்ணுறாங்க, எவ்வளோ இன்கம் இருக்குது, அப்பாவுக்கு என்ன இருக்குது, அம்மாவுக்கு என்ன இருக்குது, அதுக்கான ப்ரூஃபு, சப்போஸ் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களோட ஐடிஆர் ஃபைல் பண்ணணும், எவ்வளோ வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் 3 இயர் அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து தான் ஆகணும் வித் கம்மிங் டு ஓபிசி அனெக்ஷரில். ஓகேவா? அந்த ஓபிசி அனெக்ஷர் பண்ணும்போது கொஞ்சம் காண்டு கடுப்பு எல்லாமே வரதாங்க செய்யும். ஏன்னா டாக்குமெண்ட் நம்ம கையில் அந்த அளவுக்கு வந்து இருக்காது, அப்பா அம்மா கிட்டே வந்து இருக்காது, தேடி கண்டுபிடிச்சி தான் போடுற மாதிரி வந்திருக்கும். லாஸ்ட் டைம் இன்னும் அதிகமாக கொடுத்துருந்தாங்க, இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பெட்டர் வந்து பண்ணியிருக்காங்க. பட் டவுட் இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேவா? அட்லாஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ண போகிறீங்க. பேமெண்ட் உங்களுக்கு விமனுக்கு வந்து பின்னாக வரும் நினைக்கிறேன், எஸ்சிஎஸ்டி வந்து பின்னாக வராது. ஸோ 100 ரூபா வந்து பின்னாக வரும். பே ஃபீ வந்து பின்னாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அதாவது ஸ்டேட் பேங்கிங் எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டி நம்மளுக்கு யூபிஐ வந்து பின்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே அதெல்லாம் வந்து பின்னாக பண்ணிக்க முடியும். சார்ஜஸ் வந்து பின்னாக கிடையாது. ஈஸியான ஒரு ப்ராசஸ். நம்ம கார்டு யூஸ் பண்ணதை விட யூபிஐ வந்து பின்னாக பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. இங்கே உங்களோட ஐடி வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து பின்னாக என்ட்ரு பண்ணி அது மூலிமா வந்து கொண்டு போகலாம். இல்லை அப்படின்னா கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கிளிக் பண்ண ஸ்கேனர் வந்து வரும், அதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். 15 செகண்டில் அதுவும் அந்த ரீடேட் ஆகிடும். நீங்களாக வந்து பேக் கிளிக் பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிடும், பட் பேமெண்ட் ஆகாது. ஸோ பொறுமையாக பார்த்துட்டு பே பண்ணுங்கள். ஓகே, எக்ஸாமுக்கு பே பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது சில ஃபீட்பேக் மாதிரி வந்து கேட்குது. நம்ம சிவில் சர்வீஸ் அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ்க்கு சென்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கா, எஸ் நோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் ப்ரிவ்யூ வந்திருக்கும். அதை ஃபுல்லாக வந்து ஸ்க்ரால் பண்ணுங்கள். எக்ஸாம் அப்ளை பண்ணது உங்களோட ஃபோட்டோ, லைவ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். எல்லாம் ஒன்ஸ் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இங்கே கீழே இருக்க பாருங்கள், இந்த 4 லாக் அவுட் பண்ணிட்டு இது லாகின் பண்ணுங்கள். இந்த 4 ஸ்டெப்பில் 4th ஸ்டெப் பாருங்கள், மை அப்ளிகேஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மை அப்ளிகேஷனில் நம்ம வந்து பார்த்துட்டோமா, எக்ஸாமினேஷன் இயர், ஓகே, சிவில் சர்வீஸ், எக்ஸாமினேஷன் இயர், எக்ஸாம் கோடு, அப்ளைட் ஆன், நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அப்ளை பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான் நமக்கான விஷயங்கள். இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தான் நமக்கு டைம் எடுக்குமே தவிர, பட் அது ஏன்னா நிதானமாக நம்ம வந்து பிறகு தேவை. ஸோ அப்ளை பண்ணி முடிச்சிடுங்க. இதில் டவுட்ஸ் எதனா இருக்குது, ஏன்னா கொண்டு போனோம் அப்படின்னா அதை வந்து கனெக்ட் பண்ணி கேளுங்க.
யூபிஎஸ்சி நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம், கால் பண்ணி கேட்கலாம். பட் என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுக்கலாம். அப்ளிகேஷன் டவுட் இருக்குது அப்படின்னா வியூக்கு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து இப்படினாக இருக்கும், டிக்ளரேஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாமே ஓகே பண்ணி சைன் பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாமே அஃபிஷியலாக வந்து இப்படினா கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருங்க. லாஸ்ட்டாக உங்களோட சிக்னேச்சர் வந்து இப்படினாக இருக்கும். ரைட்டா? எனக்கு எல்லாமே நான் படித்து பார்த்துட்டேன் அப்புறம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன். வேறு எதாவது வந்து இப்படினா கிடையாது. ஓகே, இதில் டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, இல்லை கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே அதிகமாக டைம் எடுக்கும், பட் பொறுமையாக பண்ணால் எல்லாமே வந்து இப்படினாக ஓகே. ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். டவுட்ஸ் என்ன இருக்குன்னா கேட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓபிசி அனெக்ஷர்ஸில் மட்டும் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட் வந்துருக்கும். மற்றபடி எல்லாமே ஈஸி தான். அண்ட் லைவ் ஃபோட்டோகிராஃப் மற்ற எல்லாமே பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆதாரில் பேர் வந்து மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா மற்ற லைசன்ஸு மற்ற விஷயம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஏன்னா கவர் ஆகாத விஷயங்கள் இருந்தால் வெப்சைட்டில் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் Feb 24 நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.